தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த புதிய நிகழ்ச்சியிலே, இது பழைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்று முதல் மீண்டும் ஒரு முறை, அதாவது 14/4/2021 முதல் நாம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பானது இன்று ஒரு புதிய டைமென்ஷனிலே, அதாவது ஏற்கனவே நாம் முடித்திருக்கக்கூடிய அந்த போர்ஷன்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி, இலாக்காவின் தேர்விலே என்னென்ன கேள்விகள் எல்லாம் வரும் என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் தொடர்ந்து அதற்கான ஒரு டைம் ஷெட்யூல் என்பதை நிர்ணயம் செய்து அதன்படி இன்று முதல் மீண்டும் துவக்குகிறோம். இதற்கு முன்னால், அதாவது நாம் ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாகவே கடந்த முறை தபால்காரர் தேர்வு எழுதக்கூடிய நேரத்திலே கூட இதே போன்ற பயிற்சி வகுப்பினை நடத்தி பலருக்கு உதவியது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கூட நாம் இதற்காக ஒரு நோட்ஸ் என்பதை நாம் தயார் செய்யவில்லை. இந்த முறை ஸ்டடி மெட்டீரியலை முழுமையாக தயார் செய்து கிட்டத்தட்ட 488 பக்கங்கள் உள்ள அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இன்று உங்கள் அனைவருக்கும் பதிவு தபாலில் காலையிலே அனுப்பப்பட்டு விட்டது. நாளை காலை அல்லது திங்கட்கிழமை அன்று கண்டிப்பாக உங்கள் கையிலே இருக்கும். பெரும்பாலும் நாளை காலையிலே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கிறது. ஏனென்றால் காலையிலே டிஸ்பாச் செய்து விட்டார்கள். அது உங்களுக்கு எல்லாம் நாளை கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது துவங்கக்கூடிய இந்த வகுப்பானது இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை ஒட்டி அதை தொடர்ந்து இந்த பயிற்சியானது அளிக்கப்படும். ஒவ்வொரு பயிற்சி அளிக்கப்பட்ட பின்னாலும் உங்களுக்காக ஒரு 10 கேள்விகளை தயார் செய்து அதற்காக அந்த கேள்விகளை உங்களுக்கு கூகுள் ஃபோரத்திலே கொடுத்து அவைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இவைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இன்று துவக்கிய பின்னால் இதற்கு பின்னால் தொடர்ச்சியாக வரக்கூடிய வகுப்பிலே இருக்கிறது. வாரத்திற்கு 2 நாட்கள் என்பதை மாற்றி வாரத்திற்கு 3 நாட்கள் என்று திங்கட்கிழமை முதல் துவங்க இருக்கிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை 2 நாட்களிலும் 4 வகுப்புகளும் சரியாக 7 மணிக்கு கண்டிப்பாக வகுப்பு துவக்கப்படும். அந்த 7:15 7:30 என்ற டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. நிச்சயமாக 7 மணிக்கு துவக்கப்படும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் செஷனிலே ஒரு சப்ஜெக்ட், செகண்ட் செஷனிலே ஒரு சப்ஜெக்ட் என்று முதல் அதாவது செவ்வாய்க்கிழமை என்று 2 சப்ஜெக்டுகள், வெள்ளிக்கிழமை அன்று 2 சப்ஜெக்டுகள் என்று 4 சப்ஜெக்டுகள் பயிற்சிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கணிதம் மற்றும் ரீசனிங் இவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை, காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி, அது 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ எத்தனை மணி நேரத்திற்கு நீங்கள் அவற்றை உள்வாங்கிக் கொள்கின்றீர்களோ, அவர்களை புரிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு கணித பயிற்சியும் ரீசனிங்கான ஒரு பயிற்சியும் கண்டிப்பாக நடைபெறும். இடையிலே ஆங்கில பயிற்சியும் சிறு சிறு பயிற்சிகளும் கூட வழங்கப்படும். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த புத்தகத்திலே ஒரு கடந்த ஆண்டும் அதற்கு முதல் ஆண்டும் நடைபெற்ற இலாக்கா தேர்வுகளிலே ஒவ்வொரு மாநிலங்களிலும் கொடுக்கப்பட்ட அந்த கேள்விகளை 13 கொஸ்டின் பேப்பர்கள் இந்த புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிறது. இந்த 13 கொஸ்டின் பேப்பர்களையும் தனித்தனியாக நம்முடைய பயிற்சியாளர்கள் நடத்தி அதற்கு என்ன பதில் என்பதை உங்களுக்கு சொல்ல அடுத்த எக்ஸாமினேஷனை நீங்கள் அதை சந்திப்பதிலே உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் என்பதனால் ஒரு சரியான திட்டத்தை, நேரத்தை வீணாக்காமல் மிக ஒரு சரியாக திட்டமிட்டு இந்த பயிற்சியை இன்று முதல் நாங்கள் துவக்க இருக்கின்றோம். இந்த முதல் நிகழ்ச்சியிலே நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்து தன்னுடைய உரையையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் முடித்து வைப்பார். விரிவான பாடங்கள் என்பதை அவர் பின்னால் கூட எடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவரை தொடர்ந்து முதலாவது சப்ஜெக்டாக நம்முடைய கிருத்திகா மேடம் அவர்கள் சேவிங்ஸ் பேங்கை பற்றிய முழுமையான ஒரு ரிவ்யூ, அதாவது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு முழுமையான ரிவிஷன் என்பதை செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் உன்னிப்பாக கேட்டு பயன்பெற வேண்டும்.
இடையிலே யாரும் பிரசன்ட் செய்யாதீர்கள், இடையிலே யாரும் குறுக்கிடாதீர்கள். உங்களுக்கான கேள்விகள் எல்லாம் நடுவில் ஐயங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் இறுதியிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய இடையிலே நம்முடைய மாநில செயலாளர் அருமை தம்பி வீரமணி அவர்களையும் கலந்து கொள்ள சொல்லி இருக்கின்றேன். அவர் கலந்து கொண்டால் அவரும் அவருடைய வாழ்த்துறையை அவர் நிச்சயமாக வழங்கிடுவார். ஆக நம்முடைய இன்றைய பயிற்சி வகுப்பினுடைய முதல், அதாவது ஒரு இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் மாநில சங்கத்தினுடைய நிதி செயலாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் துவக்கி வைத்து இதை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேசவன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைவர் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 14/4 கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நடுவுல எந்த விதமான விடுமுறை கூட இல்லாம கிளாஸ் பாட்டுட்டு போயிட்டே இருக்கு. ஆனா வந்து இப்ப நீங்க 2 நாள் தான்மா எடுக்க முடியும். விடுமுறை இல்லாமல்னா நீங்க வந்து 6 நாள் நினைச்சுக்கிட்டீங்க போல. சரி, இப்போ வந்து இப்ப பயிற்சி வகுப்புல பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா வந்து எங்களுக்கு மியூட் பண்ணுங்கம்மா. பொதுவா வந்து எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான நோட்ஸையும் நம்ம ரெடி பண்ணாமதான் ஆக்சுவலா பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பெரும்பாலான தோழர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் இது முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய ஆக்சுவலா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் தான். எங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு கேட்டதுனால இப்போ நாங்கள் வந்து ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு. புக்கை ரிலீஸ் பண்ணி நேற்றே வந்து கொஞ்சம் டெஸ்பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 100% முடிச்சுட்டாரு. யார் யாருடைய அட்ரஸஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் மகாராஜன் வந்து நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது மகாராஜன் கிட்ட அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரோ அந்த 353 பேருக்கு இன்னைக்கு புக்கு டெஸ்பேச் ஆயிருக்கு. இந்த ரிமைனிங் எத்தனை பேர் இருக்கீங்களோ, நீங்க இன்னும் மகாராஜன் சார் ஃபோன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து நாளைக்கு அவர்கிட்ட வந்து இப்ப உடனே கிளாஸுக்கு நடுவுல பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ மணி ஆர்டருக்குரிய பைசாவை அனுப்பிச்சிட்டு ஃபோனை போட்டால் எடுக்கல, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல, ஃபோன் நம்பர்ல மிஸ்டேக்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து எங்களால் ரிகன்சைல்லாம் பண்ண முடியல. இப்போ இருக்கிற டைட் ஷெட்யூல்ல ஹெக்டிக்கா இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து நம்மளால பண்ண முடியல. ஆக நீங்க வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி யாருக்காவது விடுபட்டு போயிருக்கு, இது வரைக்கும் எனக்கு ஃபோனே பண்ணல சாரு, நான் மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து மகாராஜனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்க. அவரோட நம்பர் இருக்கு குரூப்ல, அவரோட நம்பர் இருக்கு. அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு ஏதாவது ஒன்று கட்டாயம் நம்ம கையில இருக்கிறது நல்லது. பட் இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவா இருக்கும். இருந்தாலும் சப்ஜெக்டும் வந்து நீங்க வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கைடை போடும்போது ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கிறது அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஜூலை வரைக்கும் அப் டு டேட் போட்டிருக்கோம். ஆகஸ்ட் மாதத்துல ஒரு கரெக்ஷன் வருது. அது வந்து பரீட்சையில கேட்பாங்கன்னா கேட்பாங்க. எப்படின்னா பரீட்சையினுடைய நடப்பதற்கு 45 நாட்களுக்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வர சேஞ்சஸ் வந்து எக்ஸாமினேஷன்ல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 5/9 தான் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு சான்சஸ் ஆகுது. அதனால வந்து சார் நீங்க சொன்ன கைட்ல இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுல ஆன்சர் இருக்காது. ஏன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதுதான் உங்களுக்கு டெய்லி எக்ஸசைஸ். நீங்க வந்து அதுல அந்த 14 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த 14 கொஸ்டின் பேப்பர்லையும் ஏறக்குறைய வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இது அதாவது வந்து ஆக்சுவலா எல்லா சர்க்கிளோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லா சர்க்கிளோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். நாங்க உங்களுக்காக ஆர்டிஐல பணம் கட்டி வாங்கின கொஸ்டின் பேப்பர்ஸ்.
அதை கொஸ்டின் மட்டும் இருக்கும், ஆன்சர் இருக்காது. ஆன்சர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க ஒரு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கா செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தான்னா நாம வந்து இப்போ டியூட்டர்ஸ் வந்து அவங்கவுங்க பார்ட் எடுக்கும் பொழுது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம்ல வந்து நாங்க வந்து கொஸ்டின்ஸை வந்து போட போறோம். அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து பண்ணணும். ஆக்சுவலா கூகுள் ஃபார்ம்ன்றது உங்களுடைய ஜிமெயில் ஐடி இருந்தாதான் நீங்க பண்ண முடியும். அதை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இவாலுவேட் ஆகி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். செல்ஃப் இவாலுவேஷன் இருக்கு. நாங்க எங்ககிட்ட வரோம், நாங்க வந்து ஆன்சர் வச்சு இவாலுவேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். இது மாதிரி வந்து மல்டிபிளா வந்து அதாவது வந்து பல விதங்கள்ல வந்து உங்களை வந்து தயார் பண்ணுவதற்கான அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸ்கெடியூல்லாம் போட்டாச்சு. அதனால வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இப்ப எனக்கு பயங்கர வேலை இருக்கு, கடுமையான வேலை இருக்கு. காலையில தான் தலைவர் வந்து அவர் வந்து ஆரணில இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வழியா வந்து அவரை மதியம் சந்திச்சுட்டு அவர் இப்ப சென்னை போய் வீட்டுல போய் உட்காந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்க இருந்து அட்மிஷன் போட்டிருக்காரு. நான் வந்து எனக்கு பர்சனல் ஒர்க் இன்னைக்கு காலைல முடிச்சுட்டு இப்ப திருப்பி கிளம்பணும். அதனாலதான் அவர் வந்து 1/2 hourன்னு சொல்லியிருக்காரு. நான் காலையிலேயே சொல்லிட்டேன் அவருக்கு, இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு. ஆனா வந்து சரி நம்ம கமிட் பண்ணிட்டோம், நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம். ஆனா நீங்க வந்து 7 மணினா 7 மணிக்கு வந்துடணும். ஏன்னா ஹியர் ஆஃப்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 2 ஷெட்யூல் போட்டு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிருக்கோம். அதாவது டியூட்டர்ஸ்க்கு தெரியும், டியூட்டர்ஸ்க்கு வந்து யார் யாரு என்னென்னைக்கு என்னென்ன போர்ஷன் எடுக்க போறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்க ஒரு போஸ்ட்போன்மெண்ட் நாங்க எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய போறோம். ஸோ நீங்க வந்து இதுல வந்து எந்த விதமான இதுவும் வச்சுக்காதீங்க. அதனால வந்து ஒரு லெத்தார்ஜிக்கா வந்து சரி அதே மாதிரி 4 மாசமா சொன்னது தானே இப்ப சொல்ல போறாங்க அப்படின்றது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் கற்றலின் கேட்டல் நண்டு. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த 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 2 வாரத்துல ஸ்பெண்ட் பண்ண போற இந்த 3 hours 4 hours தான் வந்து உங்களுடைய லைஃப், உங்களுடைய தலையெழுத்தையே சேஞ்ச் பண்ண போற ஹவர்ஸ். அப்ப நீங்க எவ்வளோ இதுவா இருக்கணும். இந்த ஒரு நாள் கிளாஸ் செவ்வாய்க்கிழமைன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு 2 நாள் சஃபிஷியண்டா இருக்கு, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். திரும்ப வெள்ளிக்கிழமை, திரும்ப சனிக்கிழமை ஒரு நாள் கேப் இருக்கு, திரும்ப சண்டே வந்து ஹியர் ஆஃப்டர் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் சண்டே வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து, இந்த வாரம் இல்லை, நாளை மறுநாள் இல்லை, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 5th இருந்து டில் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா அது வரும். மேத்ஸும் ரீசனிங் மட்டும்தான், இதுல எங்கேயும் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. அதனால வந்து நாங்க இந்த 1.5 hours நீங்க வந்து நாங்க கொடுக்குற இந்த 1.5 hours நீங்க பேஷன்ஸா யூஸ் பண்ணிக்கங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து இப்ப நாங்க பேச போற அந்த 45 நிமிஷம் வந்து உங்களுக்கானது அப்படின்றத நீங்க முதல்ல மைண்ட்ல ஏற்றிக்கணும். அதனால வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் புக்கு வரும்னு சொன்னீங்களே, எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது எங்களுக்கு. நான் அவர்கிட்ட ஒரு தலைவர்கிட்ட கூட ஒரு போஸ்ட் கூட போட்டேன், நேரடியா கூட சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாது, புக்கு ஏன் போடணும்னு நம்ம கமிட் பண்ணிக்கணும். நீங்க புக்கு வரும்னு சொன்னீங்களே ஏன் வரல, நேத்து வரும்னு சொன்னீங்களே ஏன் வரல, இன்னைக்கு வரும். மகாராஜன் வந்து 2-3 டேஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து சிவகாசியில நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் வந்து நமக்காக போய் அவர் டே அண்ட் நைட் பிரஸ்ல இருக்காரு. 3-4 டேஸா கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்ன நான் போன கிளாஸ் கூட சொன்னேன் பாருங்க, நீங்க வந்து இது வரைக்கும் நாங்க சொன்னதை படிச்சாலே போறோம். அது வந்து 50க்கு 30 மார்க்ஸ் டெஃபினட்டா நீங்க டேம் ஷூர் நீங்க கவனிச்சிருந்தா, இந்த 1 ஹவருக்கு மேல கவனிச்சிருந்தா, கரெக்டா நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்திருந்தா, நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு பாஸ் பண்ணி இந்த கேள்வி முக்கியமானது, கொஸ்டின் இப்படி கேட்கலாம் அப்படின்னு நாங்க வந்து எல்லா இடத்துலயும் நிறுத்தி சொல்றோம். அப்போ அப்படி சொல்லும் போது நீங்க கரெக்டா ஹிண்ட் எடுத்து கரெக்டா வந்து கான்சென்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த 4 மாசத்துல சொன்னதுல உங்களுக்கு 30 கேள்விக்கு நீங்க தயாராயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து புக்கை பத்தி கவலைப்படாதீங்க. புக்கு டெஸ்பேச்டு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ வந்து சதர்ன் பார்ட்ஸுக்குலாம் வந்து நாளைக்கே போயிடும், சென்ட்ரல் திருச்சி மதுரைக்கெல்லாம் நாளைக்கு போயிடும், கோயம்புத்தூர் காஞ்சிபுரம்லாம் நமக்கு வந்து அதாவது வெஸ்டர்ன் ரீஜனு சிசிஆரும் மேபி மண்டே தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இன்னும் வரலையேன்னு பதட்டம் அடைய வேண்டிய வேலை இல்லை. உங்களுக்கு புக்கு டெஸ்பேச்சுட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ ப்ராபப்லி மகாராஜன் வந்து உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஐடியில
அதாவது நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட எடுத்துட்டாரு. நீங்க வரலன்னு சொன்ன பிறகு நாங்க ட்ராக் பண்ணி பார்த்து சொல்லுவோம். அதனால நாளையில இருந்தே ஆரம்பிச்சிடாதீங்க, நான் எங்களுக்கு வரலன்னு. தயவுசெய்து மண்டே வரைக்கும் ஜஸ்ட் யூ கிவ் சம் டைம். மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கிளாஸ் வரும்போது 99% உங்க எல்லார் கையிலயும் புக் வந்துட்டு இருக்கும். 1 or 2 கேசஸ் மட்டும்தான் இருக்குது சான்ஸ். அதனால வந்து அதையெல்லாம் ஓரம் கட்டி வைங்க. புக்கில் என்ன இருக்கோ அதை தான் இப்போ நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதனால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பிக்கப் பண்ணுங்க. இது வரைக்கும் படிக்கல சார், நாங்கள் வந்து கிளாஸே அட்டன் பண்ணல, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸு, நான் வந்து 400 ரூபா மணியாட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு தான் நான் அந்த கிளாஸ்ல சேர்ந்துருக்கேன், இப்போதான் வந்து எங்களுக்கு கோச்சிங் எடுக்கிறாங்கன்னே தெரியும், இதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. திருப்பத்தூர் குடியாத்தத்தெல்லாம் தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. திருப்பத்தூர் குடியாத்தம் சைட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது தெரியல. திருப்பத்தூர்ல இருந்து 2 பேர் வந்து நான் சண்டேஸ்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு நேரா வராங்க. திருப்பத்தூர்ல இருந்து காஞ்சிபுரம் 2 வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இன்னைக்குதான் நான் கிளாஸே வந்திருக்கேன்னாலும் டோன்ட் வரி. இந்த 4 மாசத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், 4 மாசத்துல சிலபஸ் எல்லாம் ஓவர். ஆக்சுவலா எல்லாம் முடிஞ்சு போச்சு, A to Z எடுத்தாச்சு. அதையே தான் இப்ப நாங்க ரிப்பீட் பண்ண போறோம். கொஞ்சம் வந்து அந்த டு ஃபிட் வித் இன் த டைம் அலோகேட்டட், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ள நாங்க முடிக்கணும் அப்படின்றதுனால வந்து இனிமே வந்து நாங்க எடுக்க போறோம். இன்னில இருந்து கிளாஸஸ் கமெண்ட்ஸ் ஆகுது. நீங்க வந்து கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் ஓகே பண்ணலனாலும் கூட பரவாயில்ல, பட் ஹியர் ஆஃப்டர் வந்து நீங்க பண்ணியே ஆகணும். இன்னைக்கு வந்து தலைவர் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 7:40 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதனால வந்து அதுக்கு உரிய இதுல வந்து பிஓ கைடு ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். பிஓ கைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து கேட்கப்படுகின்ற கேள்விகள் 10மே வந்து நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறோமோ பிஓ கைடு பார்த்துப்போம். ஒரே ஒரு நிமிடம் இப்ப பிஓ கைட வந்து நம்ம தொடர் கேசவன் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க எல்லாம் மைன்யூட்டா வாட்ச் பண்ணுங்க. இதை தொடர்ந்து எஸ்பி பண்ண போறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா, இதை வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த வகுப்பை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த ரெக்கார்ட் பண்ற வகுப்பை ஒருவேளை ரெக்கார்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் அன்புடன் கேவிஎஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்கும் நான் லிங்க் அனுப்புறேன். அந்த அன்புடன் கேவிஎஸ்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வந்து நோட்டிபிகேஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை நாளைக்கு நாளைக்கு நீங்க நல்ல ரிப்பீட்டடா பாக்குறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக அது மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த முயற்சி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்ப முழுக்க கிளாஸ் வந்து நீங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரும் வந்து கான்சென்ட்ரேஷனை குறைக்காதீங்க. கேசவன் நீங்க வந்து ஒரு 1/2 hour கண்டினியூ பண்ணிட்டு மேடத்துல கொடுத்துடலாம். அதான் 7:45 முடிச்சிடறேன், 20 minutes. ஓகே. சரி, இப்போ பிஓ கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. பார்ட் 1 10 கொஸ்டின்ஸ், பார்ட் 2ல 10 கொஸ்டின்ஸ். பார்ட் 2லயாவது வந்து சில கேள்விகள் வந்து நம்முடைய இமேஜினேஷனுக்கு மீறின விஷயங்கள், ஏன்னா வந்து அது நம்முடைய சில விஷயங்கள் வந்து வழக்கத்துல ஃபாலோ பண்ணாதது. பட் பிஓ கைட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு ஆபீஸை துவங்கி அதுவும் இன்ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு கிளரிக்கல் கேடருக்கு போறீங்க, எழுத்தரா தேர்வு பெற போறீங்கன்னா ஒரு எழுத்தர் கவுண்டர்ல ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரிசியூம் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க. அதுதான் வந்து அது அந்த கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி இருக்க ஐடியாலஜி அதான். நீங்க ஒரு கிளர்க் ஆயிட்டா உங்களுக்கு எவ்வளவு யூஸ் ஆகும் பிஓ கைட், அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம போகணும். மோகன்தாஸ் மியூட் பண்ணிக்கப்பா. ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஓ கைட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபார்மா வந்து 10 கேள்வி டெஃபினட்டா வந்து 10 கேள்விக்கு 10க்கு 10 நீங்க அடிக்கலாம். இது வந்து 10க்கு 10 நீங்க அடிக்கிறது எல்லாமே ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து நம்ம அதாவது வந்து மெரிட்ல தான் வந்து நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடைக்கும். இந்த தடவை வந்து வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வேகன்சிஸ் குறைவதற்கான சான்சஸ் இருக்கு. அதனால இதை வந்து நீங்க நல்லா மைண்ட் ஏத்தீங்க. ஆர்கனைசேஷன் தான் வந்து பிஓ கைட் கிளாஸ் 1. அதுக்கு பாத்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் இது. சரி, நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க
நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் டைரக்டரேட், சர்க்கிள் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ், டிவிஷனல் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு செட்டப். இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டையே வந்து யாரு நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா செக்ரட்டரி போஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வினீத் பாண்டே. சரிங்களா? செக்ரட்டரி போஸ்ட் வந்து இப்போ வினீத் பாண்டே. இவர் வந்து செக்ரட்டரி போஸ்டா இருக்கிறவர் எப்பவுமே போஸ்டல் சர்வீசஸ் போர்டு, பிஎஸ்பி. சரியா? பிஎஸ்பி அப்படின்றது போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. எதற்காக நான் இப்படி சொல்றேன்னா, புத்தகத்துல வந்து நாங்க சில இடங்கள்ல ஷார்ட் ஃபார்மை கூட யூஸ் பண்ணியிருப்போம், பிஎஸ்பின்னு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்ப அது என்னதுன்னு முழிக்க கூடாது. போஸ்டல் சர்வீசஸ் போர்டு, அதனோட சேர்மனா இருக்கிறவரும் செக்ரட்டரி போஸ்ட் தான். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் போர்டுன்னு கேட்கலாம். அங்க பேர் கொடுக்காம டெசிக்னேஷன் மட்டும் கொடுக்கலாம். அதாவது பேர் கொடுக்காமனா வினீத் பாண்டேன்ற பேர் கொடுக்காம செக்ரட்டரி, டிஜி, டிடிஜி, ஏடிஜி அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டோடைய சேர்மன் வந்து யாரு? செக்ரட்டரி போஸ்ட். இதுக்கு வந்து எப்பவுமே நிரந்தர அழைப்பாளர்கள் அப்படின்னு சில பேர் வச்சிருக்காங்க. தட் இஸ் பர்மனன்ட் இன்வைட்டீஸ். அது வந்து நிரந்தர அழைப்பாளர்கள். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, நம்ம டைரக்டர் ஜெனரல். அவர் யாரு? டிஜி. இதற்கு முன்னாடி வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் வந்து டிஜி கிட்ட தான் இருந்தது. இப்போ வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதிகாரத்தை வந்து இரண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. டிஜி அவர் வந்து ஒன் ஆஃப் தி பர்மனன்ட் இன்வைட்டி. இந்த பர்மனன்ட் இன்வைட்டினா என்ன அர்த்தம்? மீட்டிங் நடக்குதுன்னு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட அவர் போலாம். தட் இஸ் பர்மனன்ட் இன்வைட்டி. கட்டாயம் கூப்பிடக்கூடியவர்கள் இவர்கள்லாம். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, போஸ்டல் சர்வீசஸ் போர்ட்லயே மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்க? இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர்? 6 மெம்பர்கள். இந்த 6 மெம்பர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செக்ரட்டரி, டிஜி 2 பேரை பார்த்துருக்கோம். அப்புறம் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் போஸ்டல் சர்வீசஸ் போர்ட்ல அப்படின்னா 6 மெம்பர்ஸ். இப்போ யார் யாரெல்லாம் பர்மனன்ட் இன்வைட்டீஸ் அப்படின்னா, பர்மனன்ட் இன்வைட்டீஸ் வந்து யார் யாரு அப்படின்னா, டிஜி ஒரு பர்மனன்ட் இன்வைட்டி. இது இல்லாம, சரியா, இது இல்லாம அடிஷனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. அடிஷனல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃபைனான்சியல் அட்வைசர். இவங்கெல்லாம் வந்து பர்மனன்ட் இன்வைட்டீஸ். மொத்தம் 3 பர்மனன்ட் இன்வைட்டீஸ். மெம்பருக்கும் பர்மனன்ட் இன்வைட்டீஸுக்கும் பர்மனன்ட் இன்வைட்டிக்கும் எவ்விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. சரியா? அப்போ மெம்பர்ஸ் யார் யாரு? 6 பேர் இருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் பேர் எல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் யாரு மெம்பர்ஸ் அப்படின்னு. சரி, அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நாங்க வந்து அந்த மாதிரி விவரங்கள் வந்து நம்ம கைட்ல இருக்காது. ஏன்னா அது அடிக்கடி மாறக்கூடியது. இன்னைக்கு மெம்பரா இருக்கவர் 31/8 ரிட்டையர் ஆயிடலாம். யாரோ திரும்ப மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கணும். அதை எங்க பாத்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல நிச்சயமா வந்து நீங்க தேர்வு எழுதுகிற அனைவரும் ஒரு நாளைக்கு அந்த வாட்ஸ்அப் பாக்குற டைம், யூடியூப் பாக்குற டைம் மாதிரி நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட் பார்ப்பதை ஒரு வழக்கமா இன்னில இருந்து கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து இந்த மெம்பர்ஸ் 6 மெம்பர் யார் யாரு? மெம்பர் ஆபரேஷன் யாரு? சார்லஸ் லோபோ. மெம்பர் பர்சனல் யாரு? மெர்வின் அலெக்சாண்டர். அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து அதுல இருக்கு. நீங்க அதை எடுத்து எழுதி ஒரு பேப்பர்ல படிக்கிறீங்க. தற்போதைக்கு இந்த 6 மெம்பர்கள் யார் யாருன்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஆனா பேர் கேட்பாங்களா? டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. ஆனா 6 மெம்பர் யார் யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். மெம்பர் ஆபரேஷன், மெம்பர் டெக்னாலஜி, மெம்பர் பர்சனல், மெம்பர் பேங்கிங், பிளானிங், பிஎல்ஐ. மொத்தம் 6 மெம்பர் இதான். சரியா?
ஆபரேஷன்ஸ், டெக்னாலஜி, பர்சனல், பேங்கிங், பிளானிங் அண்ட் ஹெச்ஆர்டி, பிஎல்ஐ. இப்போ பர்மனன்ட் இன்வைட்டிஸ் யார் யாரு சொன்ன? டிஜி. கூடுதலா யார் யாரு? ஏடிஜி கோஆர்டினேஷன், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் எஃப்ஏ, ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ். சரியா? இவர்கள்லாம் வந்து பர்மனன்ட் இன்வைட்டிஸ். மொத்தம் 3 பர்மனன்ட் இன்வைட்டிஸ், 6 மெம்பர், ஒரு செக்ரட்டரி. இதுதான் வந்து நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். மேல இருக்கிற டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ் இவங்க தான். இந்த சிம்பிளா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறோம். சிம்பிளா கொஸ்டின் கேட்கலாம்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி. இப்ப கொஸ்டின் கேட்கறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கான்னா ஜிகேல கேட்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடி யாரு? இப்போ யாரு அப்படின்றது இது எங்க இருக்கு? நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்ல இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். 2 மினிஸ்டர். அதாவது வந்து நம்முடைய தற்போதைய ராஜாங்க மினிஸ்டர் யாரு, அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா இணை அமைச்சர் யாரு அப்படின்றதும் இந்த இதுல இருக்கு. அதை நீங்க பாத்துக்கிறீங்க. இது இந்த மாதிரி பேர் வருகிறதுலாம் நம்ம வந்து கொடுக்கல. சரியா? அதனாலதான் நான் அதை சொல்றேன். ஏன் சொல்ல இதெல்லாம் வந்து நீங்க அதை பாத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னென்ன மெம்பர்? ரவிசங்கர் பிரசாத்லாம் இல்லைங்க. ரவிசங்கர் பிரசாத்லாம் கிடையாது. தவறாலாம் எதுவும் போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் அதுதான் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு. மெம்பர் யார் யாருன்ற பேரை தெரிஞ்சு வச்சுங்க. அது பரீட்சைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடி அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கம்யூனிகேஷன் யாரு அப்படின்றது நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்புறம் ஒவ்வொரு மெம்பர் இருக்காங்க இல்லையா? ஈச் மெம்பர், இந்த எத்தனை மெம்பர் இருக்காங்க? ஒவ்வொரு மெம்பர்னா எத்தனை மெம்பர்? 6 மெம்பர். இந்த 6 மெம்பருக்கு கீழே அசிஸ்ட் பண்றதுக்கு யார் இருக்காங்க? டிடிஜிஸ். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு டிடிஜி, டெப்டி டைரக்டர் ஜெனரல், இவங்க இருப்பாங்க. இவர்கள் வந்து அவர்கள் மெம்பருக்கு கீழே வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு டெரிட்டோரியலி இட் இஸ் டிவைடட் இன்டு 23 சர்க்கிள்ஸ். 23 வட்டமாக, 23 அஞ்சல் வட்டங்களாக நம்முடைய என்டையர் இந்தியாவில் இருக்க போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம பார்த்தது டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ் டைரக்டரேட்ல இருப்பாங்க. அதற்கு பிறகு 23 சர்க்கிள் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் யாரு ஹெட் ஆஃப் தி சர்க்கிள்னா சிபிஎம்ஜி. ஒவ்வொரு சர்க்கிளையும் ரீஜனா டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது மண்டலங்கள், ரீஜன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனுக்கு யார் தலைவர்? ரீஜனல் பிஎம்ஜிஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சர்க்கிளுக்கு யாரு ஹெட்டு? சிபிஎம்ஜி. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ரீஜனுக்கு யாரு அப்படின்னா ரீஜனல் பிஎம்ஜிஸ். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதே மாதிரி 23 சர்க்கிள் இருக்கு இல்லையா? இது இல்லாம ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் ஏபிஎஸ், அதற்கு பேர் வந்து வேற பேர் இருக்கு, பேஸ் சர்க்கிள். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பேஸ் சர்க்கிள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். பேஸ் சர்க்கிள் இஸ் ஒன்லி 1. இப்போ சில கைட்ல எல்லாம் போட்டு குழப்பிருக்காங்க. எத்தனை சர்க்கிள் அப்படின்னா 24 அப்படின்லாம், இன்க்ளூடிங் பேஸ் சர்க்கிள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள், வெரி டைரக்ட். ஹவு மெனி சர்க்கிள்ஸ் ஆர், அவ்வளவுதான். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் நம்ம இந்தியா போஸ்ட் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் சர்க்கிள், இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். நீங்க அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. 23 சர்க்கிள். பேஸ் சர்க்கிள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஏபிஎஸ், ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இந்த அதாவது வந்து ஏபிஎஸ் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் போஸ்ட்மேன் எம்பிஎஸ்ல. பிஏ பொறுத்த வரைக்கும் பேஸ் சர்க்கிள்னா ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சென்ட்ரல், அதாவது வந்து 56 ஏபிஓ, 56 ஏபிஓ அது நியூ டெல்லி, 99 ஏபிஓ கொல்கட்டா. இங்க 2 இடத்துல இருக்கு. தட் இஸ் கால்ட் 1 சிபிபிஓ, 2 சிபிபிஓ. சிபிபிஓ அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேஸ்
போஸ்ட் ஆஃபீஸ். சரியா? சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். 1 CBPOன்றது என்னது? நியூ டெல்லி. நியூ டெல்லி ஹெட் குவார்டர்ஸா கொண்டிருக்கிற ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் எது? 56. 56 APO உடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. அதுக்கு இன்னொரு பேரு 1 CBPO. 99 APO உடைய ஹெட் குவார்டர்ஸ் கொல்கட்டா. அதுக்கு இன்னொரு பேரு 2 CBPO. நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், சர்க்கிள் எப்படி பிரிச்சிருக்காங்க? ரீஜன்ஸா பிரிச்சிருக்காங்க. ரீஜன்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க? டிவிஷன்ஸ். டிவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் there are போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்கு, ஆர்எம்எஸ் டிவிஷன் இருக்கு. போஸ்டல் டிவிஷனுக்கு யாரு ஹெட்? எஸ்பி அல்லது எஸ்எஸ்பி. அந்தந்த டிவிஷனுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து எஸ்பியோ அல்லது எஸ்எஸ்பியோ ஹெட் ஆஃப் தி டிவிஷனா இருப்பாரு. ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் சேம் மேனர் எஸ்ஆர்எம் அல்லது எஸ்எஸ்ஆர்எம். இவர்கள் தான் வந்து ஆர்எம்எஸ் டிவிஷனுடைய ஹெட்டா இருப்பாங்க. சரி, இப்போ இந்த 23 சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த 23 சர்க்கிள்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு தலைமையகம் இருக்கு, அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அது நம்ம கைட்ல இருக்கோம். கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் மனப்பாடம் பண்ண ஒரு கேள்வி இருக்கு. இப்பவே சொல்லிட்டேன், 23 சர்க்கிள் இருக்கு, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் மனப்பாடம் பண்ணோம். அது மட்டும் இல்லாம எல்லா சர்க்கிளும், இப்ப தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன? அதிகார வரமுறை எங்கெல்லாம் இருக்கு? தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியிலையும் இருக்கு. சரியா? அப்போ தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி அப்படிதான் இருக்கும். சில ஸ்டேட் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல தான் எல்லா சர்க்கிளும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றது, கர்நாடகா சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, கர்நாடகா சர்க்கிளினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூரு. கர்நாடகா சர்க்கிளினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன், தட் மீன்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிலப்பரப்புல அதனுடைய வரைமுறை எவ்வளோ? கர்நாடகா முழு மாநிலத்திற்கு சேர்த்து ஒரு சர்க்கிள். ஆனா தமிழ்நாடும் அப்படி சொன்னா தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி சேர்ந்தது. இப்ப இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா எஸ், இதுல இருந்து கட்டாயம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஆங்கிள் நம்ம சர்க்கிள்ல இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. ஆனா பல மாநிலங்கள்ல இப்ப நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்றேன், 23 சர்க்கிள், 23 சர்க்கிளுடைய ஹெட் குவார்டர்ஸ், 23 சர்க்கிளும் என்னென்ன அதனுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் அதை சொல்லிடுறேன். தமிழ்நாடு சொல்லிட்டேன், தமிழ்நாடு பாண்டி. மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா என்னென்ன வரும்? மகாராஷ்டிரா அண்டு கோவா. சரி, 2. பஞ்சாப் அண்ட் சண்டிகர். சரியா? குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம். அப்புறம் தாமன் டையூ, அது ஒரு யூனியன் பிரதேசம். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி. மகாராஷ்டிரா எம்ஜி மகாத்மா காந்தி ஞாபகம் வச்சுங்க. அப்போ மகாராஷ்டிரா அண்டு கோவா. சரியா? இது உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேரளா வந்து முதல் 2 எழுத்து என்ன? கேஇ, கேரளா. அடுத்தது லக்ஷத்வீப், அதனுடைய முதல் 2 எழுத்துன்னா எல்ஏ. அப்போ கேரளா, கேலா. இப்போ கேரளான்ற ஸ்பெல்லிங் வர மாதிரி KERELA வருதா? அப்ப கேஇக்கு கேரளா, எல்ஏக்கு லக்ஷத்வீப். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கிறது சொல்றேன் உங்களுக்கு. ரைட். நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். சரியா? வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். இப்ப நான் சொன்னது சரியா போச்சா? வெஸ்ட் பெங்கால் ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்டேட், சிக்கிம் ஒரு தனி ஸ்டேட், அந்தமான் நிக்கோபார் தான் வந்து யூனியன் இது, அப்போ யூனியன் டெரிட்டோரி. அப்போ
வெஸ்ட் பெங்காலுக்கு 3. அது அப்படியே தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்தமான் அண்ட் நிக்கோபார். தமிழ்நாடு பாண்டி, மகாராஷ்டிரா கோவா. கேரளா சொல்லிட்டேன், கேரளா லட்சத்தீவ். பஞ்சாப் சண்டிகர். ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஞ்சாப் சண்டிகர். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத், அப்புறம் 3 டி. அப்ப என்னது? டாமன், டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி. ட்ரிபிள் டி. குஜராத் அண்ட் ட்ரிபிள் டி. டாமன், டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி. இது நெக்ஸ்ட். இது வரைக்கும் சொல்லிட்டோமா? நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள். இதைதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் 6 பகுதியில இருக்கு. என்னென்ன அப்படின்னா மொத்தம் 6. அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர், அப்புறம் மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து. நம்ம போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்கட் என்ன ஏடிஎம் என்னது? அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர். MMN என்னது? மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து. இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சு ஆகணும். இது தவிர வேற வழி இல்லை. இதை ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ. இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள் ஸ்டாம்ப்ஸ் டெப்போ ஒரு சர்க்கிள் கீழே தான் இருக்கு. அதனோட ஹெட் யாருன்னா சூப்பரண்டென்ட் தான். அப்புறம் போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ்லயும் இருக்கலாம், அல்லது ஒரு சில நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள், அங்கெல்லாம் வந்து இப்ப திருநெல்வேலியில ஒரு பிஎஸ்டி இருக்கு. சோ திருநெல்வேலி பிஎஸ்டி அந்த மாதிரி இருக்கு. சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன், அதான் ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணுதான் இருக்கும். அதனுடைய பெரும்பாலும் சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த போஸ்டல் டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லல. போஸ்டல் டிவிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். போஸ்டல் சப் டிவிஷன்ஸ் எல்லாம் யாரு வந்து இன்சார்ஜ்? இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அண்ட் ஏஎஸ்பிஓஸ். இவர்கள் தான் அதற்கு இன்சார்ஜ். அதே மாதிரி ஆர்எம்எஸ்ஸையும் சப் டிவிஷன்ஸ் பிரிச்சிருக்காங்க. அதுவும் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான். அதாவது இன்ஸ்பெக்டர் ஆர்எம்எஸ், ஐஆர்எம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போவுடைய ஹெட் வந்து யாரு? ஒரு சூப்பரண்டென்ட் தான். ரைட். இது வரைக்கும் இன்றைய வகுப்புல போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். கொஞ்சம் வேலை இருக்கு. நன்றி கேசவன். கிருத்திகா ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி கேசவன். கிருத்திகா மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கிருத்திகா மேம் வந்து சேவிங்ஸ் பேங்க் வந்து கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்றாங்க. கொஞ்சம் மைன்யூட்டா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பவர் பாயிண்ட் பண்றீங்களா? நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? சார் பவர் பாயிண்ட் சார். நான் பவர் பாயிண்ட் பிரசன்ட் பண்றேன். ஜஸ்ட் விசிபிளா இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க, போடுங்க. So once again உங்க எல்லாரும் ஒரு வார்ம் வெல்கம். ஸோ இந்த ஒரு ரெஃப்ரெஷரான ஒரு செஷனுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது கீழே நம்மளுடைய நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? நம்மளோட சேவிங் ஸ்கீம்ஸ், அதற்கு முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய நம்மளோட ஜிஎஸ்பிஆர் அண்ட் நம்மளோட அதோட கிளைம் ப்ரொசீஜர்ஸ், அந்த மாதிரி உங்க சிலபஸ் ஒட்டி இருக்கக்கூடிய விஷயத்த ஒன்ஸ் அகெயின் நம்ம மறுபடியும் தெளிவாக பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம ரொம்ப பிகினிங் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து நம்ம காமனா எப்படி அழைப்போம் அப்படின்னா பிஓஎஸ்பி ஸ்கீம்ஸ் அப்படி கிடையாது, நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவா நம்ம ஒரு பேர்ல சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு தான் அழைப்போம். இப்ப இந்த நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த ஆக்டோ ரூலுக்கு கீழே வந்து இதெல்லாம் வருது அப்படின்றத இப்போ நீங்க இந்த இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இது அப்படியே நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். நீங்க அப்படியே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் எந்த கெசட் பப்ளிகேஷன்ல எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ முதல்ல நம்மளோட இந்த அத்தனை நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸுமே எந்த ஆக்டுக்கு கீழே வரும், எந்த சட்டத்தின் கீழே வரும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ஆக்ட் 1873
அப்படின்றதுக்கு கீழே தான் இது எல்லாமே நம்ம கவனம் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம போட்டிருக்கிறது என்னன்னா ஜிஎஸ்பிஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ஜெனரல் ரூல்ஸ். அதாவது எல்லா ஸ்கீமுக்கும் பொதுவான காமனான விஷயத்த வந்து என்ன அப்படின்றத 2010 மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ரூல் தான் இந்த GSPR 2018. மற்றபடி எல்லாமே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், டிடி டைம் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், இது எல்லாமே 12/12/2019 இந்த மாஸ்டர் கெசட் நோட்டிபிகேஷன்ல தான் இது எல்லாமே ரிவைவ் பண்ணோம். சோ பழைய கைட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு இயர் கொடுத்திருப்பாங்க. 1970s இது வந்தது, PPF வந்தது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கீம் எல்லாம் எந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல வந்தது அப்படின்னா நம்ம ஸ்கீம்ஸ் அத்தனையுமே 12/12/2019 தான் வந்தது. இது போக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது GSPR 2018 மட்டும்தான். சரிங்களா? இப்ப முதல்ல இந்த GSPR 2018 தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம், முதல்ல ஆரம்பிக்க போறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எல்லா ஸ்கீமுக்கும் மேடம் மேம் என் வாய்ஸ் ஆடிபிள் இல்லையா? இல்ல சார் மேடம் நல்லா கேக்குது மேடம். சோ இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த GSPR 2018 2018ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ஜெனரல் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ரூல்ஸ். இதோட சுருக்கமா இதுல என்னென்னதான் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலான்றத இப்போ ஒண்ணுன்னா நம்ம பார்க்க போறோம். முதல்ல கேட்கலாம், இந்த GSPR எப்போ வந்தது, எப்போ வந்து என்னையில இருந்து இது எஃபெக்டிவ், என்னையில இருந்து இது வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்கலாம். இந்த GSPR அப்படிங்கிறது அக்டோபர் 5ஆம் தேதி 2018ஆம் ஆண்டுல இருந்து இந்த GSPRன்றது எஃபெக்டிவ். இதுல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை ரூல்ஸுமே இந்த தேதியில இருந்து எஃபெக்டிவ். சோ மறந்துட வேண்டாம், அக்டோபர் 5ஆம் தேதி 2018. இந்த GSPRல சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு NRI, ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன், ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர், அவர் வந்து தன்னோட அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த GSPRல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொன்னா கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகள் என்பது, அந்த அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த க்ளோஷர் பண்ணி அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது நான் ரீபாட்ரியேஷன் பேசிஸ்ல தான் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா, அது அவங்க டைரக்டா தன்னோட வெளிநாட்டு ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அவங்க கொண்டு போக முடியாது, இங்க இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி இங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். சோ இதற்கு பேர் தான் நான் ரீபாட்ரியேஷன் பேசிஸ். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, ஒரு NRI தன் கணக்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவர் இந்தியரா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் சப்சிக்வெண்டா NRI ஆனா கூட தன்னோட கணக்கை அவர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த நான் ரீபாட்ரியேஷன் பேசிஸ். ஆனால் அதே ஒரு இந்தியர் தன்னோட சிட்டிசன்ஷிப், தன்னோட குடியுரிமை என்னைக்கு இழக்கிறாரோ அன்னைக்கு அந்த அக்கௌண்ட் அவர் கட்டாயமா கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேங்களா? NRI ஆனா கண்டினியூ பண்ணிக்கலாம், ஆனால் தன்னோட குடியுரிமை என்னைக்கு இழக்கிறாரோ அந்த அன்னைக்கே அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் செய்ததாக கருதப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம், GSPRல வந்து ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது பேன் கார்டு. பேன் கார்டு அப்படிங்கிறது நம்ம நார்மலாகவே பொதுவாகவே என்ன வழக்கம் அப்படின்றால் 50,000 ரூபாய்க்கு மேலான டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு மட்டும்தான் வாங்குறது வழக்கம். ஆனால் இந்த GSPR படி பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான விஷயம். எல்லா கணக்குகளுக்கும் பேன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்படி கணக்கு துவங்கும் போது தன்கிட்ட பேன் கார்டு இல்ல, ஃபார்ம் 60 ஃபார்ம் 60 அப்படி கொடுத்தாலும் கூட கணக்கு ஓபன் பண்ணி 6 மாதத்திற்குள்ளாக கண்டிப்பா அந்த பேன் கார்டை கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். அப்படி நம்ம 6 மாசத்துக்கு உள்ளாக சமர்ப்பிக்கலைன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் ஆகாது, அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். இதுவும் GSPRல சொல்லிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு கணக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட் ஆகவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகவோ தான் நீங்க கண்டிப்பா ஓபன் பண்ண முடியும். இந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் ஆனா முன்னாடி எல்லாம் பென்ஷன் அக்கௌண்ட்ஸ், இல்லைன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே வேண்டாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் நாட் பியரிங் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்பெஷல் கணக்குகள் எதுவுமே இனி கிடையாது. ஒரு சில எக்ஸெப்ஷன் அந்த ஸ்கீம்ல வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணக்கை ஒன்னு சிங்கிள் அக்கௌண்ட் ஆகவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகவோ தான் ஓபன் பண்ண முடியும், வேற எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸும் கிடையாது. அடுத்து அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிங்கிள் அக்கௌண்டா ஓபன் பண்ண அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகவோ, ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட் ஆகவோ கன்வெர்ட் பண்ண முடியாது, இனிமேல் மாற்ற முடியாது. சிங்கிள்னா சிங்கிள், ஜாயின்னா ஜாயின் தான். அதை க்ளோஸ் செய்துட்டு வேற அக்கௌண்டா நம்ம ஓபன் பண்ணிக்கலாமே தவிர சிங்கிள் கணக்கை ஜாயிண்ட் ஆகவோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் ஆகவோ கண்டிப்பாக கன்வெர்ட் செய்ய இயலாது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கம்மிங் டு நாமினேஷன். நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் இந்த GSPRக்கு அப்புறம் தான் இட் இஸ் கம்பல்சரி. ஸோ நாமினேஷன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா போடணும். மைனர் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்டாக இருந்தாலும் நாமினேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி அண்ட் மேண்டேட்டரி.
இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சரி, அப்படி நாமினேஷன் கம்பல்சரி. ஓகேங்களா, எத்தனை பேரை நம்ம நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சமாக 4 இண்டிவிஜுவல் பர்சன்ஸை நாமினேட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமினேஷன் கம்பல்சரி. எல்லா கணக்குகளுக்கும் நாமினேஷன் கம்பல்சரி. எத்தனை பேரை அதிகபட்சமாக நான் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 பேரை நீங்க அதிகபட்சமாக நாமினேட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம போடக்கூடிய இந்த வாரிசு நாமினேஷனுக்கு விட்னஸ் தேவையா அப்படின்னா அதுல 2 இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா இல்லிட்ரேட் டெபாசிட்டர். ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு இல்லிட்ரேட் டெபாசிட்டர், யாரெல்லாம் எல்டிஎம் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கக்கூடிய அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு கண்டிப்பா நாமினேஷனுக்கு 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் வாங்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லிட்ரேட் டெபாசிட்டருக்கு எத்தனை விட்னஸ்? 2 வாங்கணும். அதுவே நன்றாக எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு லிட்ரேட் டெபாசிட்டருக்கு நாமினேஷனுக்கு விட்னஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நாமினேஷன் கம்பல்சரி. எல்லா கணக்குகளுக்கும் நாமினேஷன் கம்பல்சரி. அப்படி எத்தனை பேர் நான் அதிகமா போட்டுக்கலாம்? 4 பேர் வரைக்கும் அதிகபட்சமா நான் போட்டுக்கலாம். அப்படி போடக்கூடிய நாமினேஷனுக்கு எனக்கு விட்னஸ் தேவையா அப்படின்னா லிட்ரேட் டெபாசிட்டர், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை. அதுவே இல்லிட்ரேட் டெபாசிட்டராக இருந்தால் 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் கட்டாயமாக வாங்க வேண்டும். இது ரொம்ப நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்த ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு டெபாசிட்டரை எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், நம்மளோட அத்தனை நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் கணக்குகளுக்கும் ஆதார் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் இஸ் நவ் மேட் கம்பல்சரி இல்லையா? கம்பல்சரியா பண்ணணும். இது போக நம்ம டிபார்ட்மெண்ட்ல அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ், அஃபிஷியலா இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒரு டெபாசிட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து இந்த ஜிஎஸ்பிஆர்ல வகுத்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 5 டாக்குமெண்ட்ஸ். ஸோ முதல்ல இந்த ஆதாரை தவிர்த்து, இந்த ஆதார் பேனை தவிர்த்து வேற எதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ முதல்ல பாஸ்போர்ட், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டர் ஐடி கார்டு, அப்புறம் இந்த என்ஆர்ஏஜிஏ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், இதுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் கார்டு. ஆனா அது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்கணும். அண்ட் ஆல்சோ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்ல தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதற்காக பெறப்பட்ட ஒரு லெட்டர். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ்லயும் நீங்க வந்து ஆதாரை தவிர்த்து இதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம ஜிஎஸ்பிஆர்ல அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வந்திருக்கு. இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ மே எக்ஸ்பெக்ட் கேட்கலாம். பட் ஜிஎஸ்பிஆர்ல எதுவும் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு இருக்கேன். அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா முன்னாடி நம்ம அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ்ல ரேஷன் கார்டு எல்லாமே இருந்தது. பட் இப்ப இந்த நீங்க பாக்குற இந்த 5 மட்டும் தான் நம்ம அரசாங்கத்தால் அஃபிஷியலா இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ இதையும் நம்ம நோட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இதையும் நீங்க ஒரு தடவை மறக்காம நீங்க கோ த்ரூ பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஜிஎஸ்பிஆர்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பார்த்தாச்சு, என்னென்ன என்ஆர்ஐ பண்ணலாமா எல்லாமே. அடுத்தது ஓகே, அடுத்ததாக இந்த ஜிஎஸ்பிஆர்ல ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 அப்படின்னு 2 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஷெட்யூல் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ். ஒவ்வொரு நம்ம அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றதுக்காக நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்பிஆர்ல ஜிஎஸ்பிஆர் 1 அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், 11 அப்படின்னா கிளைம் ஃபார்ம், இந்த மாதிரி 5 அப்படின்னா அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வேண்டிய ஃபார்ம், ஜிஎஸ்பிஆர் 7 அப்படின்னா பிளெட்ஜ் பண்றதுக்கான ஃபார்ம். இப்படின்னு ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒரு நம்பர் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க நம்ம அக்கௌண்டோட ஆபரேஷனை இன்னும் நமக்கு ஈஸியா சுலபமா பண்றதுக்காக. சோ இந்த ஃபார்ம் நம்பரை நான் படிக்கணுமா அப்படின்னா இதுல இருந்து क्वेश्चंस கேட்கறதுக்கு ரொம்ப ரேர் தான், பட் கேட்கறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. சோ இதையும் நீங்க கட்டாயமா படிச்சுக்கோங்க. சோ மொத்தமாக 15 ஃபார்ம்ஸ் இருக்கு இந்த ஷெட்யூல் 1ல ஜிஎஸ்பிஆர்ல. இது அத்தனையும் நம்மளோட நோட்ஸ்ல இருக்கும். சோ இதை வந்து நீங்க கட்டாயம் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 ஃபார்ம்னா என்ன, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிக்கோங்க. சோ ஃபார்ம் 11னா என்ன, 12னா என்ன அப்படின்ற இந்த 15 ஃபார்மையும் நீங்க முழுக்க என்ன பண்ணிக்கோங்க, கட்டாயமா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஷெட்யூல் 1 விட எது முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப எது முக்கியம் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஷெட்யூல் 2 தான். தட் இஸ் ஷெட்யூல் ஆஃப் சார்ஜஸ். நம்ம அக்கௌண்ட்ல இந்த நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பண்ணக்கூடிய சில பல சர்வீசஸ்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சில ஃபீஸை வந்து நிர்ணயிச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபீஸ் என்ன அப்படிங்கிற டேபிள் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சோ இதை நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா 100 எல்லாம் தனியா எடுத்து ஒரு குரூப், 50 எதெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப், இந்த மாதிரி குரூப் பண்ணிருக்கேன். சரிங்களா, இப்ப இந்த மாதிரி டேபிள் தான் உங்களுக்கு அங்க உங்களுக்கு புக்ஸ்லயும் இருக்கும். நீங்க அதை அப்படியே நீங்க ஈஸியா நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். சோ முதல்ல நம்ம 100 ரூபாய் குரூப் பார்க்கலாம். எதுக்கெல்லாம் 100 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்திற்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு 100 ரூபாய். ஓகேங்களா,
அடுத்ததாக பிளெட்ஜிங் ஆஃப் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டை அடமானம் வச்சு யாரோ ஒருத்தருக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்றீங்க அந்த செக்யூரிட்டியை, அந்த மாதிரி பிளெட்ஜ் பண்ணுவதற்கு அடமானம் வைப்பதற்கும் 100 ரூபாய் பே பண்ணும். ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகேங்களா, ஒரு பெர் ரெஜிஸ்ட்ரேஷன் பெர் அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த ஃபீஸ் 100 ரூபாய் பிளஸ் இதுக்கு ஜிஎஸ்டி உங்க எல்லாருக்கும் தெரியும் 18%. அப்ப 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். அடுத்தது ஒரு செக் நீங்க பிரசன்ட் பண்றீங்க, அக்கௌண்ட் ஓப்பனிங் பர்பஸ்க்காகவோ இல்ல டெபாசிட்டுக்காகவோ நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க. கொடுக்குற செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுது, அதாவது டிஸ்ஆனர் ஆயிடுது அப்படின்னா அதற்காக ஃபீஸ் உங்களுக்கு ஃபீஸ் உங்களுக்கு டிஃபால்ட் என்ன அப்படின்னா அதற்கும் 100 ரூபாய். அப்ப எதுக்கெல்லாம் 100? டிரான்ஸ்பர், பிளெட்ஜிங், கொடுக்குற செக் பவுன்ஸ், தட் இஸ் டிஸ்ஆனர் ஆனா இந்த மூணுத்துக்குமே 100 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஃபீஸ். அடுத்தது கம்மிங் டு 50 rupees கேட்டகரி. 50 ரூபாய் எதுக்கெல்லாம் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் பாஸ்புக் நீங்க இஷ்யூ பண்றதுக்கு 50 ரூபாய் ஃபீஸ். அது போக ஏற்கனவே போட்ட நாமினேஷன் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு, இனிமே நாமினேஷன் கம்பல்சரின்றதுனால கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. சோ ஏற்கனவே நீங்க போட்ட நாமினேஷன் நீங்க யாரோட இன்னொருத்தர் பேருக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா அதற்கான சார்ஜ் 50 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. சோ 100 ரூபாய் பார்த்தாச்சு, அடுத்தது 50 ரூபாயும் பார்த்தாச்சு. அடுத்தது 20 ரூபாய். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு எனக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பெறுவதற்கு 20 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா, அடுத்தது ஒரு சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி தொலைஞ்சு போன இல்ல செதஞ்சு போன சர்டிபிகேட்டுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு போட்டு தரதுக்கு அதுக்கான சார்ஜஸ் 10 rupees பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா, இது ஒண்ணு. அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னா இது ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டானது. நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ செக் அக்கௌண்ட்டுக்கும் நான் செக் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, உங்களுக்கு தெரியும், எல்லாமே 500 ரூபாய் தான். செக் புக் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கேலண்டர் இயர், இது ஃபைனான்சியல் இயர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி முதல் டிசம்பர் வரை 10 செக்லிஸ்ட் மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக வழங்குறோம். அதற்கப்புறமா உங்களுக்கு எத்தனை செக்லிஸ்ட் வேணுமோ அதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. மறுபடியும் சொல்றேன், செக் புக் ஒரு வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் இயருக்கு 10 ரூபாய், அதற்கு மேற்கொண்டு எவ்வளவு வேணுமோ ஒரு செக்குக்கு 2 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா, சோ இதுதான் ஷெட்யூல் 2. சோ மறக்காம இந்த ஜிஎஸ்டிஆர்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல் 1 ஃபார்ம்ஸையும் ஷெட்யூல் 2 சர்வீஸ் சார்ஜஸையும் கட்டாயமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல இருந்து நிச்சயமாக நம்ம क्वेश्चंस எதிர்பார்க்கலாம். சரிங்களா, சோ இத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து சார் அக்கௌண்ட் நான் மெயின்டெனன்ஸ்க்கு தான் சார் சார்ஜஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு இது காமனான சார்ஜஸ் மட்டும் தான், இது எல்லா ஸ்கீமுக்கும் பொதுவா தான் சொல்லியிருக்கேன். நான் மெயின்டெனன்ஸ் 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணாததுக்கு சார்ஜஸ் நான் எஃபி ஸ்கீம் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இப்ப வரைக்கும் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சார். ஓகேங்களா, அடுத்தது ஸ்கீம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல போற அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேஒய்சி நார்ம்ஸ். இந்த கேஒய்சி நார்ம்ஸ்ல எப்படி ரிஸ்க் கேட்டகரிஸ் பிரிக்காங்க, அப்படி இதுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். சோ முதல்ல நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம அக்கௌண்ட் ஓபனிங் கூடவே கேஒய்சி எல்லாருக்கும் டைமா ஆகும். எதற்காக இந்த கேஒய்சி அப்படின்றது கொண்டு வரப்பட்டதுன்னா இன் ஆர்டர் டு பிரிவென்ட் மணி லாண்டரிங். மணி லாண்டரிங்னா என்ன சார்? ஒண்ணுமே கிடையாது. அதாவது சட்டத்திற்கு புறம்பான வகையில ஒருத்தர் சம்பாதிக்கிற பணமோ இல்லைன்னா ஒருத்தர் வரி ஏய்ப்பு செஞ்சு ஒருத்தர் சம்பாதிக்கிற பணத்தையோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு சட்டப்பூர்வமான பணமாகவோ அல்லது ஒரு வெள்ள பணம் ஒரு ஒயிட் மணியாகவோ கன்வெர்ட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மணி லாண்டரிங். அந்த மணி லாண்டரிங்க பிரிவென்ட் பண்றதுக்காக நமக்கு ஆர்பிஐ வகுத்து கொடுத்த ஒரு அருமையான ஃப்ரேம் ஒர்க் தான் கேஒய்சி. ஓகேங்களா, சோ மறுபடியும் சொல்றேன், இந்த மணி லாண்டரிங்க்கு பிரிவென்ட் பண்றதுக்காக நமக்கு வகுக்கப்பட்டதான் இந்த கேஒய்சி. இந்த கேஒய்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமாகவே 2002ல இயக்கப்பட்டு 2005ல அமுல்படுத்தப்பட்ட அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி நம்ம அனைவருமே போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த கேஒய்சி நார்ம்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயம். சோ இந்த நம்ம ஆன்டி மணி லாண்டரிங்னு சொல்லுவோம். மணி லாண்டரிங் தடுக்க அந்த முயற்சிக்கு ஆன்டி மணி லாண்டரிங். இந்த மணி லாண்டரிங்காக நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கையாளக்கூடிய 2 வகை என்னன்னா, ஒன்னு கேஒய்சி, இன்னொன்னு கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், சிடிடி அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு கஸ்டமரோட ஐடென்டிட்டியை உறுதி பண்றது. இப்ப நான் போறேன் அப்படின்னா நான் தான் கிருத்திகாவா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்துறதா. சோ இதுவுமே கேஒய்சிக்கு வந்துரும். இப்ப நம்ம கேஒய்சி மட்டும் பாத்துக்கலாம். நோ யுவர் கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கும் உங்களுக்குமான முதல் ரிலேஷன்ஷிப், அதாவது முதல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த கஸ்டமரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சோ இன்னார் தான் இன்னாரா, அவரோட ஐடென்டிட்டி இதானா அப்படிங்கறதையும் இந்த அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் அவர் இங்கதான் இருக்காரா அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்,
ஒரு ரீசன்ட் போட்டோகிராஃப், இதையெல்லாம் நம்ம வாங்கி கஸ்டமர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் முதல் முறை ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இந்த கேஒய்சியை நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரிஸ்க் கேட்டகரிஸ் நமக்கு வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ரிஸ்க் கேட்டகரிஸ் இருக்கு. இந்த ரிஸ்க் கேட்டகரிஸ் என்னன்னா, முதல்ல லோ, மீடியம், ஹை. லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னா என்னன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு கஸ்டமர் ஐடென்டிபிகேஷன் ஃபைல், அதாவது சிஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த சிஃப் கீழே தன்னோட அத்தனை அக்கௌண்ட்டுமே லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஃப் கீழே ஒருத்தர் பேர்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்கோட இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை வந்து 50,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் அது ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அடுத்தது 50,000 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் அது நம்ம மீடியம் ரிஸ்க் கேட்டகரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த லிமிட் வந்து கிராஸ் ஆகும்போது அதை நம்ம ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு கஸ்டமர் லோவா, மீடியமா, ஹையா அப்படிங்கறத அவர் சிஃப்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கணக்குகளோட ஒட்டுமொத்த கியூமுலேட்டிவ் டோட்டல் அமௌண்டோட தொகை எவ்வளவுக்கு மேல வருதுன்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் இந்த கேட்டகரி கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கறத நான் அடுத்து வரக்கூடிய ஸ்கிரீன்ல இப்ப நான் காமிக்க போறேன். ஓகேங்களா? சோ டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி கஸ்டமர்ஸ், அதாவது ரொம்ப இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, அவர் கையில 50,000 ரூபாய் மேலக்கு டிரான்சாக்ஷன் வேல்யூ கிடையாது அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ரீசன்ட் போட்டோகிராஃப் வாங்கினாலே போதும். ஓகேங்களா? சோ ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அவரோட ரீசன்ட் போட்டோகிராஃப் கண்டிப்பா நம்ம வாங்கினாலே போதும். மீடியம் ரிஸ்க்குக்கும் இந்த ஐடி, அட்ரஸ், போட்டோகிராஃப் வாங்குவோம். ஆனா இதற்கு பதிலாக, இதுக்கு அடிஷனலா, இதற்கு கூடுதலாக என்ன இன்னொன்னு வாங்குறோம் அப்படின்னா பேன் கார்டு கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? சோ பேன் கார்டு கண்டிப்பாக வாங்கணும். பட் இப்ப நம்ம ஜிஎஸ்பிஆர்ல இப்பதான் பாத்துட்டு வந்திருக்கோம், பேன் கார்டு எல்லா கணக்குகளுக்கும் கம்பல்சரி. அப்படி பார்க்கும்போது நீங்க லோ ரிஸ்க் கேட்டகரிக்கும் என்ன வாங்கணும், கட்டாயமாக பேன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்ப லோ, மீடியம் ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ பிளஸ் பேன் கார்டு, இது நாளையும் நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். அடுத்தது ஹை ரிஸ்க் கேட்டகரி. அந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி இந்த நாளையுமே வாங்குவோம், ஐடி, அட்ரஸ், போட்டோ, பேன் கார்டு. இதற்கு கூடுதலாக இதுக்கு இன்னொன்னு அடிஷனல் டாக்குமெண்டா என்ன வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இது என்னன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த பணம், இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் போட்ட பணம் எந்த சோர்ஸ்ல இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். சோ அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இது ரிட்டையர் ஆன பணம் கொடுக்குறேன்னா அது கொடுக்கலாம். இல்ல ஒரு லேண்ட் நான் சேல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா லேண்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், இந்த இன்கம், இந்த பணம் இவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் கட்டாயமாக கொடுக்கணும். சோ இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ, மீடியம், ஹை ரிஸ்க் கேட்டகரி இந்த மூணுத்துக்கும் என்னென்ன மாதிரியான ஆவணங்களை நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கான இதுதான் இந்த டாக்குமெண்ட். சரிங்களா? இப்போ இந்த கேஒய்சில ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் மைனருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அப்ப யாரோட கேஒய்சி வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில இந்த கேஒய்சி பத்தின கிளாரிஃபேக்டரி பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஒரு மைனருக்கு கணக்கு துவங்குறோம். அப்ப அந்த மைனர் கிட்ட நீங்க சொல்லக்கூடிய இந்த ஐடி, அட்ரஸ் இது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம் ப்ரூஃப். அப்ப நீங்க யாரோட கேஒய்சி நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு மைனர் கணக்குக்கு தன்னோட கார்டியன், எந்த கார்டியன் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் அந்த கணக்கை ஓபன் பண்றாரோ, அவருக்கு பதிலாக ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ண போறாரோ அவருடைய கேஒய்சி வந்து நம்ம வாங்கி அப்ளை பண்ணணும். சோ மைனருக்கு யார் பண்ண போறோம், அந்த கார்டியனோட கேஒய்சி வாங்கிக்க போறோம். அடுத்தது ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ், ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்றோம், 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அப்ப யாரோடது பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்டை பொறுத்தவரையில் எல்லா ஹோல்டர்ஸ், அத்தனை டெபாசிட்டர்ஸ் அல்லது அத்தனை அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட கேஒய்சியும் கட்டாயமாக வாங்கணும். 2-3 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரோடது வாங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒரு முறை சமர்ப்பிச்சுட்டேன். ஓகேங்களா? மறுபடியும் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒரு முறை நீங்க கேஒய்சி ஒரு சிஃப் கிரியேஷனுக்காக கொடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதுமானது. அதற்கு அது முறை நீங்க வாங்க வேண்டாம். ஏற்கனவே இந்த கேஒய்சி ஆவணங்களை இதுல சமர்ப்பித்து விட்டோம் அப்படின்றது நீங்க சொன்னா போதும். ஆனா ப்ரொவைடட் நீங்க இப்ப கொடுக்குற பேரும் அட்ரஸும் அந்த கேஒய்சிக்கு மேட்ச் ஆனா மட்டும்தான். சோ கேஒய்சி ஆவணங்களை ஒரு முறை ஒரு கஸ்டமர் சமர்ப்பித்தாலே போதுமானது. மறுமுறை கேட்கும் போது இதுல கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ரிமார்க்ஸ் மட்டும் எழுதினால் போதும். அடுத்தது, ஒருத்தர் டெபாசிட்டே வரல, ஒரு ஏஜென்ட் மூலியமாக, ஒரு எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் மூலியமாகவோ, ஒரு எம்பிகேபிஒய் ஏஜென்ட் மூலமாகவோ ஒரு டெபாசிட்டை கொடுக்குறாரு. அவருக்கு என்ன பண்ணலாம், எப்படி வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன், நம்ம எல்லா கேஒய்சிலும் உங்களுக்கு தெரியும் செல்ஃப் அட்டஸ்டேஷன், அந்த டெபாசிட்டருடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் கம்பல்சரி. ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமாக வாங்கக்கூடிய பெறக்கூடிய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்க்கு
ஓகேங்களா. செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதர் போக அந்த ஏஜென்ட்டும் கண்டிப்பா அந்த அத்தனை டாக்குமெண்ட்டையும் அட்டஸ்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த டெபாசிட்லாம் ஏஜென்ட் மூலமா பண்றாங்களோ அந்த டெபாசிட்டோடைய செல்ஃப் அட்டஸ்டேஷனை கீழே அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும், அதை வந்து அட்டஸ்ட் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ இதுதான் கேஒய்சில ஒரு சில கிளாரிபிகேஷன். இதுதான். ஸோ கேஒய்சினா என்னன்னு பார்த்தாச்சு. 3 ரிஸ்க் கேட்டகரிஸ் பார்த்திருக்கோம். லோ, மீடியம், ஹை. 50,000க்குள்ள இருந்தா லோ, 50,000ல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மீடியம், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போது ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஒன்னொன்னுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி கேசஸ்ல யார் யாரோட கேஒய்சி வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் ஓவராலா ஸ்கீம்குள்ள இது வரைக்கும் நம்ம போல, ஸ்கீமுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கான விஷயம் எல்லாமே பார்த்தாச்சு. ஜிஎஸ்பிஆர் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இந்த கேஒய்சில இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா சிடிஆர், எஸ்டிஆர் அப்படின்னு 2 ரிப்போர்ட் இருக்கு. சிடிஆர் என்பதுடைய விரிவாக்கம் என்னன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். சரிங்களா. ஸோ இது கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். எஸ்டிஆர் என்பது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். சஸ்பெக்டட்னு சொல்லலாம் அல்லது சஸ்பீஷியஸ் சந்தேகத்திற்குரிய டிரான்சாக்ஷனுடைய ரிப்போர்ட். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் என்பது ஒவ்வொரு அலுவலகமும் ஒரு மாதத்துல ஒரு கஸ்டமர் ஒரு டிரான்சாக்ஷன்லயோ அல்லது ஒரு சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ஒரு தொடர்ந்து பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்லயோ அவரோட டிரான்சாக்ஷனோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய அதற்கு மேல். சோ இதோட கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது சிடிஆர் ஒவ்வொரு மாதமும் ஒரு அலுவலகத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகக்கூடிய டிரான்சாக்ஷனை ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன், அதாவது சந்தேகத்திற்குரிய டிரான்சாக்ஷன். யாராவது ஒருத்தர் கள்ள நோட்டை வச்சு கவுண்டர்ஃபீட் நோட்ஸை வச்சு அட்டெம்ப்ட் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நமக்கு சந்தேகத்திற்கு இடமான ஒரு டிரான்சாக்ஷனை என்ன பண்ணும், அப்போவே சேம் டே என்ன பண்ணும், நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ரிப்போர்ட் பண்றோம். சோ இந்த கேஒய்சில இந்த ஒரு 2 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சிடிஆர் அண்ட் எஸ்டிஆர் ரிப்போர்ட். இதையும் நம்ம கொடுத்திருக்கோம், நீங்க நோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சோ கம்மிங் டு ஸ்கீம்ஸ். சோ இது வரைக்கும் நம்ம ஸ்கீம்ஸ்குள்ள வரல, இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கீமா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேங்களா. நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல முதல் ஸ்கீமாக நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், POSA அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான அக்கௌண்ட். நான் அதனால கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தெரியாத பாயிண்ட்ஸ் நான் நிறுத்தி நிதானமா சொல்றேன். சோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எப்ப வேணா பணம் போட்டு எப்ப வேணா எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் ஒரு அக்கௌண்ட். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4% பெர் ஆனம். ஓகேங்களா. இதற்கான மினிமம் டெபாசிட், அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டிய மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ஃபார் அக்கௌண்ட் ஓபனிங் இஸ் 500 ரூபாய். எஸ், 500 ரூபாய் கொடுத்ததுன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இந்த 500 ரூபாய் ஓபன் பண்ணா மட்டும் போதாது, 500 ரூபாய் வச்சு இந்த 500 ரூபாயை கட்டாயம் மெயின்டைனும் பண்ணணும். ஓகேங்களா. சோ 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். அப்படி நீங்க 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணா, ஒரு சார் என்கிட்ட கேட்டார் இல்லையா, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளவு மேடம் அப்படின்னா, 500 ரூபாய் குறைவா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது இதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னா 100 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த 9/4/2021 வந்த POSA அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எந்தெந்த கணக்குகளில் எல்லாம் 500 ரூபாய் குறைவாக பேலன்ஸ் மெயின்டைன் செய்யப்படுதோ அதற்கெல்லாம் நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆக 50 ரூபாய் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணப்படும். 500 ரூபாய் கம்மியா இருக்கிற அக்கௌண்ட்ல எல்லாம் 50 ருபீஸ் இப்ப டிடெக்ட் பண்ணுவோம் சார், முன்னாடி 100 ரூபாய். ஆனா 50 ரூபாய்க்கும் கம்மியா பேலன்ஸ் எப்ப போகுதோ அந்த அக்கௌண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆயிடும். சோ இதுதான் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ. இதை நீங்க கொஞ்சம் கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்டோட டைப்ஸ். சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட். நான் சொல்லிடுறேன், இந்த நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல சில கணக்குகள் வந்து 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதாக இருக்கும், சில ஸ்கீம்ஸ் வந்து 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் எந்தெந்த ஸ்கீம்ஸ்ல நான் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேனோ அதை நீங்க கொஞ்சம் மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கு, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. சிங்கிள் அக்கௌண்ட் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான், 10 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மைனர் கிட்ட KYC டாக்குமெண்ட்ஸ் வச்சு தாராளமாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையில் 2 அடல்ட் மட்டும்தான் சேர்ந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், 3 கிடையாது. சேவிங் ஸ்கீம்ல 2. இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எத்தனை பேர் சேர்ந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். சோ 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் SBல கண்டிப்பா ஓபன் பண்ண முடியும். சோ அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஜாயிண்ட் A அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்டா ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட். ஜாயிண்ட் B அப்படிங்கிறது எய்தர் ஆர் சர்வைவர், யாரோ ஒருத்தர் இல்ல யாரோ உயிரோடு இருக்காங்களோ அவங்க பார்த்து ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் இந்த ஜாயிண்ட் A, ஜாயிண்ட் B.
அடுத்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பென்ஷன் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஜாயிண்ட் தவிர ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது. பென்ஷன் அக்கௌண்ட் கிடையாது, பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஓகேங்களா, ஆனால் இப்போ இந்த பிஓஎஸ்ஏ அமெண்ட்மெண்ட் ஏப்ரல்ல வரக்கூடிய இந்த பிஓஎஸ்ஏ அமெண்ட்மெண்ட் படி ஓகேங்களா பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க 0 பேலன்ஸ்ல இந்த அக்கௌண்ட் வந்து தாராளமாக ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல क्वेश्चन பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. சோ எஸ்பி ஆர்டர்ஸ் போன டிசம்பர் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. பட் இஃப் யூ காட் டு நோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சும் கேக்குறாங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ பென்ஷன் அக்கௌண்ட் கிடையாது, பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்போ இருக்கு. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து அமெண்ட்மெண்ட்ல இருந்து இருக்கு, அதற்கு முன்னாடி கிடையாது. சோ அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய பெனிஃபிஷியரி ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் எஸ்பி அக்கௌண்ட். அடுத்தது செக் ஃபெசிலிட்டி. சோ இப்போ இந்த எஸ்பி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் செக் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு நான் செக் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே 500 ரூபாய் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 லீஃப் மட்டும்தான் ஒரு கேலண்டர் இயர்ல ஃப்ரீ கொடுப்போம். அதுக்கப்புறம் எத்தனை செக் லீஃப் வேணுமோ அதுக்கு 2 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து அவங்க வந்து செலுத்தணும். ஓகேங்களா, அடுத்தது கம்மிங் டு சப்சிக்வெண்ட் டெபாசிட். அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ் வந்து எவ்வளவு பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ் எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் அமௌண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் டெபாசிட் எஸ்பி பொறுத்த வரைக்கும் மினிமமா எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா 10 ரூபாய். மினிமமா ஒரு சப்சிக்வெண்ட் டெபாசிட் எவ்வளவு போடலாம்னா 10 ரூபாய். அது எந்தெந்த மாதிரி போடலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, செக்காவோ கேஷ் ஆகவோ வேற எந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல வேணாலும் நம்ம டெபாசிட் வந்து கொடுத்துக்கலாம். சோ சப்சிக்வெண்ட் டெபாசிட் 10 ரூபாய். அதே போல சப்சிக்வெண்ட் வித்ட்ராயல் அப்படிங்கிறது எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு 50 ரூபாய். சோ டெபாசிட் 10, வித்ட்ராயல் 50 ரூபாய். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு பிஓல இப்போ கேஷ் லிமிட் வந்து என்ஹான்ஸ் பண்ணியாச்சு. முன்னாடி நீங்க 5000 ரூபாய் வரைக்கும் தான் ஒரு பிஓல நீங்க வித்ட்ராயல் அலோவ் பண்ண முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் 20000 ரூபாய் வரைக்கும் உங்க அக்கௌண்ட் ஆபீஸோட ப்ரையர் பெர்மிஷன் சாங்ஷன் இல்லாம நீங்க வந்து பண்ணலாம். சோ மினிமம் வித்ட்ராயல் 50. ஒரு நாளைக்கு ஒரு பிஓல ஒரு வித்ட்ராயல் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா இப்போ இந்த எஸ்பி ஆர்டருக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் நீங்க வந்து 20000 ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ராயல் கொடுக்கலாம்ன்றது நமக்கு அமெண்ட்மெண்ட் ஆயாச்சு. ஓகேங்களா, சோ அடுத்தது கமிங் டு இன்ட்ரெஸ்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம முதலே பண்ணியாச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற மெக்கானிசம் என்னன்றது இப்ப நம்ம சொல்ல போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். இதுல ஒவ்வொரு ஏப்ரல் மாசமும் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த எஸ்பில. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ். எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, ஐபிபி. இந்த இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கணக்குலையும் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியில இருந்து அந்த மாசம் இறுதிக்குள்ள இருக்கக்கூடிய லோவஸ்ட் பேலன்ஸ், குறைந்தபட்ச பேலன்ஸை ஐபிபி அதாவது இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி 12 மாசத்துக்கும் 10ஆம் தேதியில இருந்து அந்த மாச இறுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஐபிபி அதாவது குறைந்தபட்ச பேலன்ஸை எடுத்து அதற்கு வந்து நீங்க ஆவரேஜ் போட்டு 12ஆல வகுத்து அது கூட இந்த 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு என்னவோ அதுதான் உங்க எஸ்பி ஆன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, சோ ஐபிபி அப்படின்ற கால்குலேஷன் எந்த தேதியில இருந்து எந்த தேதியில இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி முதல் அந்த மாத இறுதிக்குள்ள இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பேலன்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபிராக்ஷன் வந்தது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் ஆயிடும். 50 பைசாக்குள்ள வந்ததுன்னா முன்னாடி இன்டீஜர் ஆகும், 50 பைசாக்கு மேல போகும்போது அடுத்த தொகையாகும். அதுவும் என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஆஃப் ஆயிடும். சரிங்களா, அதே மாதிரி எந்த கணக்குகளில் எல்லாம் தொடர்ந்து 3 கம்ப்ளீட் ஃபைனான்சியல் இயராக எந்த ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனுமே பண்ணாம இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து சைலண்ட் அக்கௌண்டாக கருதப்படும். சரிங்களா, சைலண்ட் அக்கௌண்ட்ல போடக்கூடிய கிரெடிட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷனாக நம்ம கருத மாட்டோம். அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பர் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸோட ரிவைவல் புதுப்பித்து தான் என்ன பண்ண முடியும், திரும்ப அந்த கணக்கை நீங்க கண்டினியூ பண்ண முடியும். ரிவைவல் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை புதுப்பித்தல் ரிவைவல் அப்படிங்கிறது அந்த கன்சர்ன் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ இன்ட்ரெஸ்ட் எப்படின்றது 4% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த எஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட வட்டி மட்டும் ஒரு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குமானால் அந்த அக்கௌண்ட் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸ். அவங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. ஆனால் வட்டி மட்டுமே
10,000 ரூபாய்க்கு மேல போகும்போது அந்த கணக்குக்கு அதுல இந்த எவ்வளவு வட்டியோ அதுல 10% வந்து டிடிஎஸ், அதாவது டாக்ஸ் டிடக்டபிள் ஃப்ரம் சோர்ஸ், அந்த 10% டாக்ஸ் ஆக என்ன பண்ணிரும், சிஸ்டமே உங்களுக்கு டெபிட் பண்ணிரும். சோ எஸ்பில எப்ப வரைக்கும் எந்த ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னா 10,000 ரூபாய். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எஸ்பி பொறுத்த வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம் லிமிட் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதே மாதிரி இதற்கு மெச்சூரிட்டி பீரியட், முதிர்வு காலம் என்பது உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் எஸ்பி பத்தி இருக்கு. இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு அக்கௌண்ட் தான், இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்னன்னு அப்படின்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஆர்டி ஸ்கீம். இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆர்டி ஸ்கீம் என்பது ஒரு பிக்ஸடான ஒரு டெபாசிட் வந்து தொடர்ந்து ஒரே அமௌண்ட்டை 5 வருஷமா போடக்கூடிய ஒரு ஸ்கீம், அதுதான் ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஆர்டியோட மெச்சூரிட்டி பீரியட், முதிர்வு காலம் என்பது 5 வருஷம். 5 வருஷத்துல மெச்சூர் ஆகும். 3 வருஷத்துல முன்முதிர்வு, அதாவது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் நீங்க செய்து கொள்ளலாம். இந்த ஆர்டியோடைய மினிமம் டெபாசிட் என்பது, அக்கௌண்ட் ஓபன் பண்ற மினிமம் டினாமினேஷன் என்பது 100 ரூபாய். அதற்கப்புறம் 10 மடங்குல நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் என்பது கிடையாது. எவ்வளவு ரூபாய்க்கு வேணா, எவ்வளவு வேணா, எத்தனை அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் எத்தனை கணக்குகள் துவங்கலாம் அப்படின்றது லிமிட் கிடையாது. ஆனா எஸ்பில அதுக்கு லிமிட் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் ஒருத்தர் தாம் பேர்ல ஒரு சிங்கிள் அக்கௌண்ட், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் துவங்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபருக்கு ஒரு சிங்கிள், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் சேவிங்ஸ் பேங்க். ஆனா ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும் தாராளமாக ஓபன் பண்ணிக்கலாம். 5 வருஷம் முதிர்வு காலத்திற்கு அப்புறமா கூட மேற்கொண்டு இந்த கணக்கை 5 வருஷம் நாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். டெபாசிட் போட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம், டெபாசிட் போடாம வித்தவுட் டெபாசிட் தாராளமாக இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு என்ன வட்டி விகிதம் அப்படின்னா, கணக்கு துவங்கும் போது, கணக்கு ஓபன் பண்ணும்போது என்ன வட்டி இருந்ததோ அந்த வட்டி விகிதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கும் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எஸ்பிக்கு 4% இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ஆர்டியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.8%. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 69. இதுதான் மெச்சூரிட்டி வேல்யூ. சோ இதை நீங்க எப்படி வேணா ஓபன் பண்ணிக்கலாம். கேஷாவோ செக்காக போடக்கூடிய சமயத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னைக்கு அது ரியலைஸ் ஆகுதோ அந்த டேட் ஆஃப் ரியலைசேஷன் தான் அக்கௌண்ட் ஓபனிங் ஆக கருதப்படும். அடுத்தது இதுல எப்படி வந்து டிஃபால்ட்னா என்ன, ரிபேட்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் அடுத்து வரக்கூடிய பார்க்கலாம். வச்சுக்கோங்களா? அடுத்தது இதுலயும் சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கு, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா ஆர்டில நீங்க கவனிச்சுக்கோங்க, எஸ்பில 2 அடல்ட் சேர்ந்து அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டில 3 பேர் வரைக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்பில மட்டும்தான் 2 வரும். அடுத்து நான் சொல்லக்கூடிய ஆர்டி டிடி எல்லாத்துலயும் 3 அடல்ட் வரைக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ சிங்கிள் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது சப்சிக்வெண்ட் டெபாசிட். அடுத்தடுத்த டெபாசிட் எப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆர்டி பொறுத்த வரைக்கும் மாசத்தை 2ஆ பிரிச்சிடும். முதல் 1ல இருந்து 15க்குள்ள ஓபன் பண்ண அக்கௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் டிஃபால்ட் ஃபீ இல்லாம நீங்க கட்டணும்னா ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நீங்க பணம் செலுத்த வேண்டும். சப்சிக்வெண்ட் டெபாசிட். அதுவே 16ஆம் தேதிக்கு மேல ஓபன் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மாச இறுதிக்குள்ள நீங்க எப்ப வேணா கணக்கை என்ன பண்ணிக்கலாம், நீங்க டெபாசிட் வந்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அதன் போக இந்த சப்சிக்வெண்ட் டெபாசிட்டை நம்ம கேஷாக கட்டாம ஆட்டோ டிரான்ஸ்பர், ஒரு எஸ்பி கணக்குல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா உங்க எஸ்பி கணக்குல இருந்து ஆர்டிக்கு டெபாசிட் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சலுகையும் இருக்கு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்க எஸ்பில போதுமான அந்த ஆர்டிக்கு போதுமான அளவு பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு 15ஆம் தேதியும் உங்க எஸ்பி கணக்குல இருந்து அதற்கு போதுமான பேலன்ஸ் இருந்தால் அந்த கணக்கு என்ன ஆகும், இதுல இருந்து எடுத்து அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஒருவேளை 15ஆம் தேதி அதற்கு போதுமான தொகை இல்லை என்றால் அதை எடுக்காம அந்த ஒரு மாசத்தை டிஃபால்ட்டா விட்டு வச்சிடும். ஆட்டோமேட்டிக் கிரெடிட் கொடுத்த கணக்குகளுக்கு கேஷாக நீங்க கொடுத்து என்ன பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண இயலாது. அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு தான் கேஷ் கொடுக்க முடியுமே தவிர, ஆட்டோ கிரெடிட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டீங்க, எஸ்பில இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, கேஷ் டெபாசிட் என்பதை அக்செப்ட் செய்ய முடியாது. சோ இந்த ஒரு ஃபெசிலிட்டியும் ஆர்டிக்கு உங்களுக்கு இருக்கு. சரி, அப்படின்னா 1ல இருந்து 15க்குள்ள ஓபன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு 15ஆம் தேதிக்குள்ள பணம் வந்து நான் செலுத்தல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் தான். சோ டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, டிஃபால்ட் ஃபீ 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு 1 ரூபாய் டிஃபால்ட். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஆர்டி கணக்குல எத்தனை டிஃபால்ட் வரைக்கும் போட்டு கட்டலாம் அப்படின்னா 4 டிஃபால்ட்ஸ் வரைக்கும் அலோட். 4 டிஃபால்ட்டுக்கு மேல போகும்போது அந்த கணக்கை மேல அதுக்கப்புறம் 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், நீங்க அதை ரிவைவ் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ 4 டிஃபால்ட்ஸ் வரைக்கும் அலோட். ஓகேங்களா?
4 டிஃபால்ட்டுக்கு அப்புறமா மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும் ப்ளீஸ். கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ 4 டிஃபால்ட்டுக்கு அப்புறமா அந்த அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கணும், 2 மாசத்துல நீங்க ரிவைவ் பண்ணிரும். இல்லைன்னா உங்க கணக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடும். சோ அந்த கணக்கை நீங்க மீண்டும் தொடர முடியாது. சோ இதுதான் நம்ம டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப டிஃபால்ட் ஃபீங்கிறது எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 1 ரூபாய். சரிங்களா? இந்த டிஃபால்ட்ல இன்னொரு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க டிஃபால்ட் 4 டிஃபால்ட்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு டிஃபால்ட்டை பிரிச்சு கூட நீங்க பே பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்ப 2 மாசத்துக்கு தான் என்னால டிஃபால்ட் நான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்க முதல் 2 மாசத்துக்கு நீங்க கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பின் தொடர்ந்து வந்து கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிரிச்சு கூட கட்டிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? எனி ஆஃப் த டிஃபால்டட் மந்த் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு கட்டிக்கலாம். ஆனா எப்போ உங்க டிஃபால்ட் வந்து 5 ஆகுதோ அப்ப நீங்க அத்தனை டிஃபால்ட்டையுமே ஒரே தவணையாக ஒரு லம்சமாக தான் கட்ட முடியும். சோ நினைவில் கொள்க, 4 டிஃபால்ட்ஸ் வரைக்கும் இருக்கும்போது பிரிச்சு கட்டிக்கலாம். டிஃபால்ட் 5 ஆகும் போது நீங்க அத்தனை டிஃபால்ட்டையும் ஒரே லம்சமாக ஒரே தவணையாக தான் கட்ட முடியும். அதுவே உங்க டிஃபால்ட் 6 என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு அந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ ஆக முடியும். அந்த கணக்கை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எஸ்பில நீங்க யூ கேன் ரிவைவ் இட், நீங்க அந்த கணக்கை புதுப்பிச்சுக்கலாம். ஆனா ஆர்டில கணக்கை நீங்க புதுப்பிக்க முடியாது. அந்த அக்கௌண்ட்டை 3 வருடமோ 5 வருடமோ வெயிட் பண்ணி கணக்கை ப்ரீமெச்சூர் முன்முதிர்வாகவோ இல்ல க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இது டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் எவ்வளவு டிஃபால்ட் வரைக்கும் அலோ அப்படின்றத நீங்க இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அடுத்து ரிபேட் ஸ்ட்ரக்சர். ரிபேட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் டெபாசிட், நான் அட்வான்ஸா பே பண்றேன் அப்படின்னா அதுக்கு ரிபேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. டிஃபால்ட் மாதிரி இதை நீங்க 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் அப்படின்ற விகிதத்துல இதை நீங்க உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ரிபேட் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா 6 மாதங்கள், அதாவது கரண்ட் மந்த்தை உட்பட. இது என்ன மாசம்? ஆகஸ்ட். அப்ப ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஆகஸ்ட்ல இருந்து நீங்க ஜனவரி வரைக்கும் கட்டினீங்க, கரண்ட் மந்த்தையும் சேர்த்து நீங்க 6 மாதங்கள் அட்வான்ஸ் கட்டினீங்க அப்படின்னா 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு 10 ரூபாய் ரிபேட். அதே 100 ரூபாய் டினாமினேஷன் நீங்க 12 மாசம் இந்த மாசத்தையும் சேர்த்து 12 மாதங்கள் நீங்க அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் நீங்க கட்டினீங்க அப்படின்னா 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு 40 ரூபாய் ரிபேட். சோ இதான் ரிபேட் ஸ்ட்ரக்சர். ரிபேட் ஸ்ட்ரக்சர் நீங்க 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் இப்படி சிம்பிளி நீங்க சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஞாபகம், 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு 6 மாசம் அட்வான்ஸ் கட்டினா 10 ரூபாய், 12 மாசம் கட்டினா 40 ரூபாய். இதை ஞாபகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாதங்கள்ல வேற வேற நாட்கள்ல நீங்க பிரிச்சு பிரிச்சு கட்டி அதோட ஒட்டுமொத்த அந்த டோட்டல் வந்து நீங்க ஒரு 6 மாசமா கட்டுற மாதிரி வந்தாலும் உங்களுக்கு ரிபேட் இருக்கு. சோ வேறு வேறு தேவைகளில் கட்டி அதை ஒட்டுக்கா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அது 6 மாசமாக உங்களுக்கு கால்குலேஷன் வந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், அதற்கும் ரிபேட் என்பது உண்டு. சோ டிஃபால்ட் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்துட்டோம், ரிபேட்டும் எவ்வளவு பார்த்தாச்சு, 10 ரூபாய் 40 ரூபாய். இதை நீங்க மறந்துட வேண்டாம். அடுத்தது சோ வித்ட்ராயல். ஓகேங்களா? லோன் அல்லது இன்ட்ரிம் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா லோன் அல்லது இன்ட்ரிம் வித்ட்ராயல் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரிம் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். என்டையர் 5 இயர்ஸ் பீரியட்ல எத்தனை முறை எடுத்துக்கலாம், ஒரே ஒரு இன்ட்ரிம் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். சோ அந்த வித்ட்ராயல் என்பது எப்போ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 1 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னென்ன கண்டிஷன்னா 1 வருஷம் ஆயிருக்கணும், அட்லீஸ்ட் 12 டெபாசிட்டாவது அந்த கணக்குக்கு நீங்க பண்ணிருக்கணும், கணக்கு டிஸ்கண்டினியூ இருக்கக்கூடாது, கட்டாம இருக்கக்கூடாது, ஒரு ரெகுலர் அக்கௌண்டாக இருக்கணும். எவ்வளவு பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேக்சிமம் எவ்வளவு பணம் இருக்கோ அதுல 50% வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம். சோ லோன் வந்து மேக்சிமம் 50% வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தாச்சு. சோ நீங்க எடுக்கிற லோன் வந்து 10ஆல் வகுக்கக்கூடிய டிவிசிபிள் பை 10 ஆக இருக்கணும், 10 ரூபீஸால டிவிசிபிள் ஆக இருக்கணும். அதுதான் நம்ம லோனுக்கான கான்செப்ட். சோ ஒரே ஒரு முறை எடுத்துக்கலாம். அது கண்டிஷன் என்ன, 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும், 12 டெபாசிட் கட்டி இருக்கணும், கணக்கு டிஸ்கண்டினியூ இருக்கக்கூடாது. எவ்வளவு அக்கௌண்ட் எடுக்கலாம், அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா 50% இருக்கிற அமௌண்ட்ல 50% வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அடுத்து சோ வித்ட்ராயல் நீங்க எடுக்கிற லோனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா கேட்கலாம். சோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா, ஆர்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அது கூட 2% கூட்டிக்கணும். இப்ப ஆர்டிக்கு எவ்வளவு பார்த்தோம், 5.8 பிளஸ் 2, அதாவது 7.8% உங்களுக்கு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ லோன் எடுத்துக்கலாம். அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ரீபேமெண்ட். ரீபேமெண்ட் பொறுத்த வரைக்கும், லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அப்படின்னா, நீங்க ரீபேமெண்ட் வந்து உங்களோட மந்த்லி டெபாசிட், நீங்க மாசம் மாசம் கட்டக்கூடிய அந்த மந்த்லி டெபாசிட்டோட சேர்த்தே கட்டிக்கலாம். நீங்க ரீபே பண்ணக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது 10ஆல் வகுக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆக இருக்கணும். சோ நீங்க லோனை ஒரே தவணையாக லம்சமாவும் கட்டலாம், அல்லது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஈக்குவலா நீங்க பிரிச்சும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஆனால் அது 10ஆக வகுக்கக்கூடிய ஒரு லோன் அமௌண்டாக கண்டிப்பாக நீங்க இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிஎம்சி.
பிஎம்சி ஆர்டி வந்து எப்போ ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டி வந்து 3 வருஷம் கழிச்சு அந்த கணக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்க ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். அப்படி பிஎம்சி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஆனா அப்படி ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது நம்ம அந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு பணத்தை அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் போட்டு கட்டியிருந்தால் ஓகேங்களா, டிஃபால்ட் போட்டு கட்டியிருந்தால் அந்த டிஃபால்ட் ஃபீ என்ன ஆயிடும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்ராயல் நீங்க ஏதாவது லோன் எடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தா அந்த பணமும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேங்க, திரும்ப சொல்றேன், பிஎம்சிக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான். டிஃபால்ட் ஃபீ ஏதாவது இந்த 3 வருடங்களில் கட்டியிருந்தாலோ அல்லது லோனுக்கு ஏதாவது நீங்க விட்ராயலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாலோ அந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு திரும்ப நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது க்ளோஷர் பிஎம்சி 3 வருஷம் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்ததாக க்ளோஷர் மெச்சூரிட்டி. க்ளோஷர் எப்ப பண்ணலாம் அப்படின்னா க்ளோஷர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 5 வருஷம் கழிச்சு நீங்க அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த க்ளோஷர் அமௌண்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு மேல போகும்போது அதை வந்து செக்காவோ கிராஸ் செக்காவோ இல்ல எஸ்பி கிரெடிட்டோ தான் கொடுக்க முடியும். இதுவும் நீங்கள் அறிந்த விஷயம் தான். அடுத்து ஆர்டில எக்ஸ்டென்ஷன். ஆர்டி கணக்க 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணியோ வித்தவுட் டெபாசிட்டோ மேற்கொண்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க இன்னொரு ஒரு 5 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண கணக்க நீங்க எப்ப வேணா க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதற்கு லாக்அப் பீரியட் என்பது கிடையாது. மேம் ஒரு டவுட் மேம், நான் முடிச்சு 20,000 ஒரே ஒண்ணு மேம் 20,000 கீழ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எஸ்பி ல கொடுக்காம நேரடியா வாங்கிக்கலாம் மேம். கேஷா வாங்கிக்கலாம் மேம். நீங்க அதை எஸ்பி கிரெடிட் கூட வாங்கிக்கலாம். 2 ஆப்ஷனுமே பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேல ஓகே மேம், இப்போ வந்து எஸ்பி ஆர்டர் படி எல்லாமே சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணி தான் கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு எஸ்பி ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லி ரீசன்ட்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மேம், 20க்கு உள்ள இருந்ததுன்னா மேம் உங்க பிஓ பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் ஐடி கிடையாது மேம். கேஷ்ல கொடுக்க முடியாது, செட்டில்மெண்ட் ஐடி கிடையாது. பிஓ வேற கணக்கு மேம். பட் நார்மல் கேஸ்ல நீங்க 20,000 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா நீங்க கேஷாவும் கொடுத்துக்கலாம், எஸ்பி கிரெடிட் கொடுத்துக்கலாம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். பட் 20க்கு மேல போகும்போது இப்படிதான். அதுவே கிளைம் அப்படின்னு வரும்போது கட்டாயமாக கேஷ் உங்களுக்கு பேமெண்டே கிடையாது மேம். ஒன்னு செக்காவோ அல்லது எஸ்பி கிரெடிட்டாவோ பண்ண முடியும். ஓகேங்களா மேம்? இப்ப கிளியரா? ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே, சோ ஆர்டி அக்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மேற்கொண்டு 5 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வித் டெபாசிட் வித்அவுட் டெபாசிட் எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ண கணக்கு நீங்க எப்ப வேணா க்ளோஸும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ண அக்கவுண்ட் பண்ணும்போது அந்த ஆர்டிக்குன்னு ஒரு தனி டேபிள் இருக்கு. அந்த டேபிள் படி நீங்க எப்ப க்ளோஸ் பண்றீங்களோ அதற்கு உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. So this is all about RD, recurring deposit கான இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது மட்டும்தான். அடுத்தது இந்த ஆர்டிலுக்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நம்ம இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய இந்த PSS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம். இந்த ஆர்டிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர். அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் அப்படின்னா சோ இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம்ல 100 ரூபாய் டினாமினேஷன் ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஓகேங்களா, அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 24 மாசம் அதாவது 2 வருஷம் கட்டி அவரோட வயது வந்து 18ல இருந்து 55 வயசுக்குள்ள இருந்து ஒருவேளை இறந்துட்டார் தவறிட்டார் அப்படின்னா அவருக்கு நம்ம அந்த 100 ரூபாய்க்கு உரியக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ அதாவது 69 பார்த்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். அதாவது ஒரு 100 ரூபாய் டினாமினேஷன் ஆர்டி போட்டவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம். சோ இந்த பெனிஃபிட் 100 ரூபாய் டினாமினேஷன் ஆர்டிக்கு மட்டும்தான். வேற என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீமுக்கு அந்த அக்கௌண்ட் டெபாசிட்டரோட வயது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது 18ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க 24 மாசம் கண்டிப்பாக கட்டி இருக்கணும். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த முதல் ஃபர்ஸ்ட் 24 மாசத்துல லோன் அதாவது பார்ட் வித்ட்ராயல் எதுவும் எடுத்திருக்க கூடாது. கணக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா, இறந்த 1 வருஷத்துக்குள்ளாக என்ன பண்ணும் இந்த கிளைம் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிடணும். சோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க போறது என்னவோ அந்த 100 ரூபாய்க்குரிய மெச்சூரிட்டி வேல்யூ அதாவது தற்போதைய மெச்சூரிட்டி வேல்யூ என்பது 69 இது கொடுக்க போறோம். சோ இந்த PSS பொறுத்த வரைக்கும் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் இந்த கிளைம்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. இது ஆர்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஒரு ஃபீச்சர், ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இதுக்கு மட்டும் இருக்கக்கூடியது இதுதான். சோ இதுதான் இட் இஸ் ஆல் அபவுட் ஆர்டி. ஆர்டில நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் சிலது மட்டும் தான். 3 பேர் வரைக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் 100 ரூபாய்க்கு 1 ரூபாய். ரிபேட் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் டினாமினேஷனுக்கு 6 மாசம் கட்டினா 10 ரூபாய், 12 மாசம் கட்டினா 40 ரூபாய். 4 டிஃபால்ட் வரைக்கும் இருக்கும்போது பிரிச்சு பண்ணிக்கலாம். 5 டிஃபால்ட் ஆகும்போது ஒரு தவணையாக தான் கட்டணும். 6 டிஃபால்ட் ஆகும்போது கணக்கு டிஸ்கன்யூ ஆகும். 3 வருஷத்துல PMC பண்ணிக்கலாம். PMC பண்ணும்போது SB ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம். ஏற்கனவே நீங்க பே பண்ண டிஃபால்ட்டும் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணிடுவோம். 5 வருஷத்துல மெச்சூரிட்டி மேற்கொண்டு 5 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் இதுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு சேவை இருக்கு. இவ்வளவுதான் மேம், இவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்டி.
அடுத்து இன்னும் ஒரு ஸ்கீம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம், the time deposit TD ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ TD இஸ் ஆக்சுவலி இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம மெச்சூரிட்டிலையும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்லையும் நம்ம பெறக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் டைம் டெபாசிட். ஸோ இந்த டிடில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் 4 வகையான டிடி இருக்கு, 1 year, 2 year, 3 year மற்றும் 5 year டிடி. இந்த 4 டிடில இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் பிளெட்ஜ் பண்ண முடியும், எதை வந்து இன்கம் டாக்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டிடியுமே பிளெட்ஜ் பண்ணலாம். 1 year, 2 year, 3 year, 5 year இந்த அத்தனை டிடியுமே நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்க முடியும், பிளெட்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் 5 year டிடியை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடி எக்ஸம்ஷனுக்கு உங்களோட இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 80C ஐடிக்கு காமிச்சுக்க முடியும். ஸோ எந்த டிடி ஐடி எக்ஸம்ஷனுக்கு காமிக்க முடியும், எல்லா டிடியுமே பிளெட்ஜ் பண்ணிக்க முடியும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இதுலயும் சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கு, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடிலையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 அடல்ட் வரைக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த டிடிக்கான மினிமம் டெபாசிட் அமௌண்ட் என்பது 1000 ரூபாய். அதற்கு பிறகு 100 மடங்குல ஓபன் பண்ணிக்கலாம், 1100, 200 அந்த மாதிரி 100 மடங்குல ஓபன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நோ லிமிட், இதற்கு என்ன கிடையாது, அதிகபட்ச வரம்பு என்பது கிடையாது. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் நோ லிமிட், எத்தனை அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணிக்கலாம். இதற்கு மேக்ஸிமம் அப்படிங்கிற லிமிட் வந்து இது கிடையாது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் இதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த டிடி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு குவார்டர்லி காலாண்டுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் ஆகும். ஆனா இன்ட்ரெஸ்ட் எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ மறந்துடாதீங்க, குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனா பே பண்ண போறது அவங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா ஆனுவலி, ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சும் என்ன பண்ணிக்கலாம், தனக்கான அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ டிடிக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 1, 2, 3 இது மூணுத்துக்குமே ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், 5.5. 5 year டிடி பொறுத்த வரைக்கும் 6.7. ஓகேங்களா? சரி, ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல ஒவ்வொரு வருஷத்தோட முடிவுலயும் உங்களோட அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோ கிரெடிட் நீங்க எஸ்பிக்கு போற மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். ஒருவேளை அந்தந்த வருஷத்துக்குடைய வட்டி நீங்க வாங்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது, கட்டாத இன்ட்ரெஸ்ட், அன்ட்ரான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டிடிக்கான லாக்அப் பீரியட் எவ்வளோ, ஸோ எஸ்பிக்கு அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கு என்ன பார்த்தோம், 3 வருஷம் லாக்அப் பீரியட், 3 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். டிடிக்குரிய லாக்அப் பீரியட் என்பதுனா 6 மாசம். 6 மாசத்துக்கு முன்னாடி எந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த டிடி வேணா நீங்க ப்ரீமெச்சூர் முன்முதிர்வு செஞ்சுக்கலாம். அப்படி நான் பிஎம்சி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்திற்குள்ளாக நீங்க உங்களோட டிடி அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுவே ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த வருடத்திற்குரிய எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கோ அந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸ் முடிந்த வருடத்திற்குரிய வட்டி தொகை என்னவோ அதுல இருந்து 2% கழிச்சு அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். எத்தனை கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 5 வருஷம் டிடி 3 வருஷம் 3 மாசத்துல க்ளோஸ் பண்றாங்க. இப்ப எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. அப்ப 3 year டிடியோட வட்டி விகிதம் என்னது, உங்களுக்கு 5. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 5.5. ஓகேங்களா? உங்களுக்கு 5.5. அப்ப 5.5ல இருந்து எவ்வளவு பண்ணுவாங்க, 2% கழிச்சுப்பாங்க, அதாவது 3.5. இந்த 3% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டட் மந்த்ஸ்க்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நான் மறுபடியும் சொல்றேன், கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கு 2% குறைச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டட் மந்த்ஸ்க்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 3 மாசத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ பிஎம்சி 6 மாசம், 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணீங்கன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷமும் சில வருடங்களும் முடிந்து க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை வருடங்கள் முடிந்திருக்கோ அந்த முடிஞ்ச வருஷத்துக்கு உண்டான வட்டியில இருந்து எவ்வளவு % குறைக்க போறோம், 2% குறைச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கொடுக்க போறோம். அதுல மிச்சம் ஏதாவது இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டட் மந்த்ஸ்க்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுப்போம். ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு வருஷம் முடிஞ்சு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பிஎம்சி பண்ணும்போது அது நம்மளோட அசல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட்ல இது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும். இதுதான் பிஎம்சிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுதான். அடுத்தது மெச்சூரிட்டி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சும் அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முதல்ல நீங்க வாங்காம வருஷம் வாங்காம இருந்தா அது முடிவுல நீங்க மெச்சூரிட்டி முதிர்வப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத்தனை இன்ட்ரெஸ்டும் நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட் க்ளோஷருக்கான தேதிக்கு அப்புறமும் நீங்க க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்குமே போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4% எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு பிஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. சரி, ஆர்டில என்ன சொன்னோம், 5 வருஷம் முடிச்சு மேற்கொண்டு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு முறை தான், ஆனா ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொன்னோம். ஆனா இந்த டிடி பொறுத்த வரைக்கும் நீங்க அதே காலம், அதாவது 1 year டிடி அதே இன்னொரு 1 வருஷம்
5 வருஷம் டிடினா இன்னொரு 5 வருஷம். இந்த மாதிரி சேம் டேர்ம், ஒரே டேர்முக்கு நீங்க 2 முறை வந்து நீங்க கணக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நீங்க நீட்டிச்சுக்கலாம். சோ ஆர்டி ஒரு முறை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், 5 இயர்ஸ் தான். பட் டிடி அதே சேம் டேர்ம், அதே கால அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் ட்வைஸ். 2 முறை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கால அவகாசம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 1 இயர் டிடிக்கு நீங்க மெச்சூரிட்டி பீரியட்ல இருந்து என்னைக்கு மெச்சூர் ஆகுதோ அந்த பீரியட்ல இருந்து 6 மாசத்திற்குள்ளாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிவத்துல நீங்க எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க எழுதி கொடுக்கலாம். அதுவே 2 வருஷ டிடியில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 வருஷம், அதாவது 12 மாசம் வரைக்கும் நீங்க மெச்சூரிட்டியில இருந்து 12 மாசத்துக்குள்ளாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷனுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே 3 மற்றும் 5 வருஷ டிடிக்கு 1.5 வருஷம், அதாவது 18 மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அந்த கணக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். So this is all about the TD scheme. மறுபடியும் கிறிஸ்பா ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் சொல்றேன். 4 வகையான டிடி இருக்கு, 1, 2, 3 மற்றும் 5 இயர் டிடி. எல்லா டிடியுமே நீங்க பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். 5 இயர் டிடி நீங்க இன்கம் டாக்ஸ் காமிச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் 3க்குமே 5. சரி, வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா யாருக்குமே? மேடம் கிளியரா இருக்கு மேடம். ஓகே சார், ஓகே சார், thank you so much. கிளியர் மேம். ஓகே ஓகே. சோ இதுலயும் சிங்கிள் அக்கவுண்ட் இருக்கு, ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருக்கு. ஜாயிண்ட் அக்கவுண்ட் வந்து எஸ்பிக்கு 2 சொன்னோம், ஆர்டிக்கு 3 அடல்ட் வரைக்கும் சொல்லிருக்கோம், டிடிக்கு 3 சொல்லிருக்கோம். சோ மினிமம் வந்து இதுல 1000 ரூபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி காம்பவுண்ட், காலாண்டுக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி காம்பவுண்ட் ஆகும். ஆனா இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவோம். அதை நீங்க எஸ்பி கிரெடிட்டாவோ கொடுத்துக்கலாம். சோ ஏற்கனவே நீங்க வாங்காத இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதும் சொல்லிட்டோம். பிஎம்சி லாக்அப் பீரியட் என்பது டிடிக்கு 6 மாசம் முடிஞ்சுதான் க்ளோஸ் பண்ண முடியும். 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ற அக்கௌண்ட்டுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 வருஷம் முடிஞ்சு சில வருடங்கள் முடிஞ்சு பண்ணும்போது கம்ப்ளீட்டட் இயர்ஸ் முடிந்த வருடங்களுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுல இருந்து 2% கழிச்சு கொடுப்போம். கம்ப்ளீட்டட் மந்த்ஸ்க்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம். சரிங்களா? அடுத்து மெச்சூரிட்டி, ஆஸ் யூஷுவல் மெச்சூரிட்டி பீரியட். டிடியை நீங்க 2 முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் டேர்ம், அதே டேர்முக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கால அவகாசம் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயர் டிடிக்கு 6 மாசம், 2 இயர் டிடிக்கு 12 மாசம், 3 and 5 இயர் டிடிக்கு 18 மாசம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான பீரியட். ஓகேங்களா? சோ இதோட நம்ம இன்னைக்கு செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 3 ஸ்கீம்ஸ் பார்த்திருக்கோம், அதோட பேசிக் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். இது ஏதாவது நீங்க டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம டியூஸ்டே கிளாஸ்ல இது ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் உள்ளவங்க வாட்ஸ்அப்ல, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டவுட்ஸ் உள்ளவங்க கேளுங்க. நாளைக்கு வந்து நோட்ஸ் உங்க கையில எல்லாருக்கும் உங்க ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில கிடைச்சிரும். கிடைச்ச உடனே அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் a very clear clarity. இனிமே வந்து அடுத்த கிளாஸ் நம்ம செவ்வாய்க்கிழமை மீட் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்க வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நீங்க நல்ல மனசுல பதிய வச்சு திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த புக்கை வச்சு ரிவிஷன் பண்ணுங்க. மீண்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து தான் நம்ம அந்த கொஸ்டின் கேட்க போறோம். அதாவது கூகுள் ஃபார்ம்ல கொஸ்டின் அனுப்பிச்சு அதுக்கான ரிப்ளை எல்லாம் வாங்க போறோம். அதனால செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் இருக்கும். இதனுடைய கண்டினியூஷனை வந்து கிருத்திகா மேடம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுப்பாங்க. ஸோ டுடே we are concluding our session. உங்களுடைய மேலான கருத்துக்களை வாட்ஸ்அப் குரூப்பிலே பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கூறி இன்றைய செஷனை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம்.